தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புகழ்விழி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் கேட்டு மகிழுங்கள். வாங்க கரைக்குள்ள பயணிக்கலாம். பூஜை மாடத்துக்கு எதிரில் உட்காந்து ஒவ்வொரு படமா எடுத்து வச்சு அதுக்கு கீழே இருந்த உதிரி பூக்களை திரட்டிட்டு இருந்தா நிவேதிதா. ஈரத்துணியால மெல்ல மாடத்தை தொடச்சு சுத்தம் செஞ்சா. வாயில கந்தசஷ்டி கவசம் முனகிக்கிட்டும் கழுவுன பூஜை சாமான்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் வைக்க ஆரம்பிச்சா. நிவேதிதா, அம்மா கிருஷ்ணவேணி கிச்சன்ல இருந்து குரல் கொடுத்தாங்க. எந்தவித பதிலும் இல்லாம போகவே மறுபடியும் கொஞ்சம் தாமதமா நிவேதிதா என்றாங்க அம்மா. என்னம்மா? உள்ளே இருந்தே குரல் வந்துச்சு. உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகல? தோ முடிச்சிட்டேன், சாமிக்கு பூ போட்டுட்டு வந்துடுறேன். சரமா இருந்த கதம்ப மாலையை கத்திரியால துண்டுகளாக கட் பண்ணி எல்லா படத்துக்கும் வச்சவ கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தா. அம்மா கிச்சனில் தட்டில் இட்லியோடு நின்னாங்க. டைம் ஆச்சுமா, நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேனே. கையில் ஒட்டி இருந்த குங்குமத்தை கழுவிக்கிட்டே போனா. தினமும் இப்படியே டைம் ஆச்சுன்னு சாப்பிடாம போனால் உடம்பு என்னத்துக்காகும்? அதுக்கு தான் பூஜையை நீ பண்ணாத நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இந்த 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு போ. அம்மா கரிசனத்தோட தட்டை அவள் கையில் வச்சு திணிச்சாங்க. புண்ணியம் உனக்கே வந்துடணும்னு பார்க்குறியா? எனக்கு வேணாமா? அம்மாவை கிண்டல் அடித்தபடியே இட்லி தட்டை வாங்கி சாம்பார் தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சா நிவேதிதா. என்னடி இப்படி பேசுகிற? மாதா பிரார்த்தனை மக்களுக்கு தானே. நானும் அப்பாவும் வேண்டது நீ நல்லா இருக்கணும், உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும் தானே. அவங்க குரல் ஆதங்கமாக வெளிப்பட்டுச்சு. சேச்சா, சும்மா கிண்டலுக்கு சொன்னம்மா. எனக்கு தெரியாதா நீயும் அப்பாவும் என் மேலே உயிரியே வச்சுருக்கீங்கன்னு? விளையாட்டுக்கு சொன்னால் அதையே சீரியஸாக எடுத்துக்கிற. அம்மாவோட கன்னத்தில் இடது கையால் செல்லமாக தட்டினவ கையெலும்ப எழுந்து போனா. அவள் போகிறதையே பார்த்தபடி நின்னாங்க கிருஷ்ணவேணி. மலரும் நினைவுகள் மனசில் பூத்துச்சு. 10 வருஷம் தவ இருந்து பெற்ற ஒரே மக, அப்பா செல்லம். இவ பிறந்தப்போ ஊரெல்லாம் ஒரே மழை. கரண்ட் போய் கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டல் உள்ள தண்ணீர் புகுந்துருச்சு. கரண்ட் இல்லாத காரணத்தினால சொந்தக்காரங்க யாரையும் பக்கத்தில் இருக்க விடல டாக்டர்ஸ். ராத்திரி 10 மணிக்கு பிறந்த மகளை இவ அப்பா மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது வரைக்கும் அன்றைக்கி ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டல் வெளியே கணுக்கால் தண்ணியிலேயே நின்றுட்டு இருந்தான் என்னோட கணவர். காலையில் ஈரத்துணியோடு ஓடி வந்து தூங்குற மகளையே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்தாரு. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? மகிழ்ச்சியில் பெருமிதமாக அவரோட முகத்தையே பார்த்தேன். சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரல கிருஷ்ணா. நான் இந்த குட்டி ரோஜாப்பூ குவியலுக்கு அப்பான்னு நினைக்கும் போது மனசு உடம்பெல்லாம் பரவசமாக இருக்குது. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். செவந்த மொட்டு போல குவிஞ்சிருந்த குழந்தையோட வலது கையை பிரித்து உள்ளங்கையில் கருப்பாக ஒட்டி இருந்த அழுக்க மெல்லிய வெள்ளி துண்டால் தொடச்சி விட்டார். கணவருக்கு விவேகானந்தரை ரொம்பவும் பிடிக்கும். வீட்டில் கூட சுவர் முழுக்க விதவிதமான விவேகானந்தர் படங்களாக மாட்டி வச்சிருக்காரு. அதனால தான் செல்ல மகளுக்கு விவேகானந்தரோட சிஷ்யான நிவேதிதாங்கிற பேரையே சூட்டி மகிழ்ந்தார். கணவர் பெயர் காரணத்தை சொல்லி குழந்தைக்கு கருப்பு வளையல் போட்டுவிட நானும் சிரித்தேன். பேருங்கிறது குறியீடு தான்னாலும் ஒரு உயர்ந்த கனவை மனசில் வச்சு தான் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பேர் சூட்டணும். அனாமிகா பினாமிக்கான்னு அர்த்தமே இல்லாமல் பேர் சுட்டுறவங்க மத்தியில் நிவேதித்தான்னு தியாக பெண்மணியோட பேரை மகளுக்கு வச்ச கணவரை நான் பெருமையாக பார்த்தேன். அந்த ரோஜா குட்டி வளர்ந்து வாலிபமாகி கல்லூரிக்கு போகிறா. லட்சியம் கொள்கைன்னு எதிர்கால கனவுகளோட வலம் வரா. நடனம் பாட்டுன்னு எந்தவித பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது. அவளோட எந்த ஒரு விருப்பத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். சின்ன வயசில் ஊரெல்லாம் இவ வயசு பெண்கள் தீபாவளிக்கு பட்டாசும் மத்தாப்புமா வாங்கி கொளுத்தி விளையாட இவ எனக்கு பட்டாசு வேணாம்ப்பான்னு சொல்லுவா. பயமாக இருந்தால் மத்தாப்பு மட்டுமாச்சும் வாங்கி தரம்மா என்றார் என்னோட கணவர். காசை கரியாக்கக்கூடாதுன்னு எங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த காசில் யாராவது ஒரு ஏழை பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா. சின்ன கண்களில் பெரிய லட்சியங்களை தேக்கி வச்சு மக பேச அப்படியே பூரிச்சு போனார் கணவர். அதனால அவள் விருப்பம் செய்கை எதுலேயுமே ஒரு நியாயம் இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அவள் ஆசைக்கு எப்போவுமே தடை போட்டதில்லை. படிப்பு முடிஞ்சதும் போலீஸ்க்கு தான் போவேன்னு நிவேதிதாவோட ஆசைக்கும் பச்சை கொடி காட்டிட்டாரு கணவர். ஆனால் எனக்கு தான் அதை ஜீரணிக்க முடியல. நிவேதிதா போலீஸ் வேலைக்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அம்மா, கையெலும்பி வந்த நிவேதிதா தாயோட தோள்களை பற்றி குலுக்குனா. தோளில் ஹேண்ட்பேக் மாட்டியிருந்தா. என்னம்மா யோசனை? ஒன்றும் இல்லை, தலையாட்டினாங்க கிருஷ்ணவேணி. சரிம்மா, நான் கிளம்புறேன். கடைக்கு போன அப்பா வந்தால் சொல்லிவிடு. பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சேங்கிற பரபரப்போட கொலுசு இசைக்கு கீழே இறங்கி ஓடுனா நிவேதிதா. ஓடும்போது கீழ் போர்ஷனோட ஜன்னலில் ஸ்ரீனிவாசன் தலை தெரியுதான்னு எட்டி பார்த்துட்டு போனா. சென்னை மாநகரம் காலை நேர பரபரப்போட இயங்கிட்டு இருந்தது. டே சுகுமார், எவ்வளோ நேரம்? இன்னுமா ஷர்ட் அயன் பண்ணி முடிக்கல? தோ ஆயிடுச்சு. ஆமாம், நீ எத்தனை மணிக்கு கிளம்புறதா சொன்ன? 8 மணிக்கு என்றவன், நேராக அடையார் போகிறேன். அங்கே விளம்பரம் சம்மந்தமாக ஒரு கம்பெனி மேனேஜரை பார்க்கணும். அங்கேருந்து அப்படியே தாம்பரம் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்டா ஆனா இல்லை பொண்ணா என்று கண் சிமிட்னா சுகுமார். இந்த குறும்பு தானே வேணாங்கிறது. ஆம்பளை ஃப்ரெண்டு தான் என்றவன், இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, என்ன பண்ண போகிற? வேற என்ன, வழக்கம் போல தான்.
ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவானோ அதான். மெஸ்ஸில் சாப்பாடு, டிவி, பேப்பர், புக்ஸு, அப்புறம் ஒரு ஸ்டூடியோவில் ஃபிலிம் டெவலப் பண்ண கொடுத்துருக்கேன். அதை போய் வாங்கணும். சாயந்தரம் நீ வந்ததும் பீச்சில் உன்னோட வாக்கிங். அன்றைய ஷெடியூலை அவன் சொல்லி முடிக்கவும் அயன் பண்ண ஷர்ட்டை அவசர அவசரமாக அணிஞ்சான். குளிச்சு முடிச்சிருந்தாலும் தூக்கத்துக்காக கண்கள் கெஞ்சிச்சு. சீப்பை எடுத்துக்கிட்டு கண்ணாடி முன்னால் நின்னப்போ அதில் வேற ஸ்ரீனிவாசன் தெரிஞ்சான். 2 வருஷங்களுக்கு முன்னால் இந்த கண்ணாடி காட்டின ஸ்ரீனிவாசன் வேற, இப்போ தெரியுற ஸ்ரீனிவாசன் வேற. டேய், கண்ணாடியவே எவ்வளோ நேரம் பார்ப்ப? நேரமாகல? சுகுமார் பின்புறமாக வந்து அவன் தோளத்தோட திரும்பினான். இவனால் எப்படி முடியுது? எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் அது போக்கில் விட்டு பிடிச்சு சாப்பாடு, ஆஃபீஸ், டிவின்னு இருக்க முடியுது. இவ்வளோதான் வாழ்க்கைன்னு என்னால் ஏன் சந்தோஷப்பட முடியல? ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் கூட ரொம்பவே யோசித்து குழம்பி போய் எங்கள் 2 பேரில் யார் சரி? சரியோ தவறோ என்னால் சுகுமார் போல் இருக்க முடியல. அதுக்கு காரணம் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டும் இல்லை, சுபாவமும் காரணமாக இருக்கலாம். தோளில் இருந்த சுகுமாரோட கையை விளக்கினவன் பார்வையை ஜன்னல் வழியாக செலுத்தினான். காய்கறி விற்கிற தள்ளுவண்டிக்காரன், பால்காரன், பேப்பர் போடுற பையன்னு தெருவே அமளி துமளி பட்டுட்டு இருந்தது. இதே சென்னை மண்ணில் வந்து இறங்கினப்போ அதிகாலை 4 மணி. தெருக்கள் வெறிச்சோடி கிடக்க தனித்து விடப்பட்டது போல வெறிச்சு நின்றுட்டு இருந்தான். சென்னையில் ஸ்ரீனிவாசனுக்கு முதல்ல அறிமுகமானவனே சுகுமார் தான். எங்கே போகிறது, எப்படி போகிறதுன்னு ஸ்ரீனிவாசன் யோசிச்சுட்டு இருந்தப்போ எதிரில் முதுகு காட்டி டீ குடிச்சிட்டு இருந்த சுகுமாரோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பர்ஸை ஒருத்தன் நைஸாக எடுத்துக்கிட்டு நகர பார்த்துட்டு இருந்த ஸ்ரீனிவாசன் திருடன்னு கூச்சல் போட்டபடி அவன் பின்னாலேயே ஓடினான். திருடப்பட்டது தன்னோட பர்ஸ் தான்ங்கிறத தாமதமாக உணர்ந்த சுகுமார் குடிச்சிட்டு இருந்த பிளாஸ்டிக் டீ டம்ளரை பாதி டீயோட வீசி எறிஞ்சிட்டு அவங்க போன திசையிலேயே ஓடினான். கொஞ்சம் தூரத்தில் தாடியில் ஒழுகிற ரத்தத்தோடு நின்றுட்டு இருந்தான் ஸ்ரீனிவாசன். அச்சச்சோ, என்னாச்சு? பதறி அவன் பக்கத்தில் போனான். திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது முகத்தில் குத்திட்டு ஓடுறான். வாயில் ஒழுகின ரத்தம் கசிஞ்ச உமிழ் நீரை கீழே துப்புனான். போகிறான் விடு, அந்த பர்ஸில் 10 ரூபா தவிர ஒரு பைசா கூட கிடையாது என்றவன் அவனை டீ கடைக்கே திரும்ப அழைச்சிட்டு வந்து தண்ணீர் வாங்கி கொடுத்தான். வாயை கொப்பளிக்க சொன்னான். சென்னைக்கு வந்து முதல் அடி வச்ச உடனே இப்படியா குத்துப்படணும்? கவலையோடையே கண்ணாடி டம்ளரை வாங்கினான். எந்த ஊர்லேருந்து வர? எங்கே போகிற? எடுத்த எடுப்புலேயே கேட்டான். உங்களுக்கு நான் வெளியூர்னு எப்படி தெரியும்? ஸ்ரீனிவாசன் வாயிலிருந்து தண்ணியை துப்பிட்டு அவனை ஆச்சரியமாக பார்த்தான். சென்னைக்கு முதல்ல வரவனால மட்டும்தான் இப்படி மற்றவங்களுக்காக குத்துப்பட முடியும். அப்புறம் இங்கேயே தங்கி சென்னை வாழ்க்கை பழக ஆரம்பிச்சிட்டா கண் எதிரில் கொலையே நடந்தாலும் கண்டுக்காமல் போயிடுவேன். சுகுமாரோட பேச்சு ஸ்ரீனிவாசனை பயமுறுத்துச்சு. திருச்சியிலேருந்து வரேன். இங்கே ஒரு விளம்பர கம்பெனியில் வேலை. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். வேலை பார்த்துட்டே அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸும் படிக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே எப்படி படிப்ப? வேலையும் படிப்பு சம்மந்தப்பட்டது தான். அதனால் காலையில் படிப்பு, சாயந்தரம் வேலை. எங்கள் வீடு? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லைன்னு பலமாக தலையசைச்சான். அவனை பார்க்க அப்பாவியாக வெள்ளை உள்ளத்தோடு தெரிஞ்சதுனால சுகுமாருக்கு பிடிச்சு போச்சு. தன்னோட வாடகை வீட்லேயே ஸ்ரீனிவாசனுக்கு தங்க இடம் தரதா சொல்லி அழைச்சிட்டு வந்தான். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? ஸ்ரீனிவாசன் சுகுமாரை பார்த்து கேட்டான். முள்ளத்தெருங்கிற பத்திரிக்கையில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்க்குறேன் என்றவன், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்ச? விளம்பரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ரூம் கதவை திறந்துக்கிட்டே கேட்டான். கொஞ்சம் கவிதை எழுதுவேன், அவ்வளோதான். உமா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் கம்பெனி பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நல்ல விளம்பர வாசகங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியான இளைஞர்களுக்கு வேலையோட 1 வருட படிப்பும் சொல்லித்தரப்படணும்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நான் அப்ளை பண்ணேன். செலக்ட் ஆகி வர சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. லெட்டர் வந்து 10 நாள் ஆகுது. நான் இப்போ தான் வந்தேன். அறைக்குள்ளே பெட்டியை வச்சவன் தனக்கு வந்த கடிதத்தை காட்டினான். பெரிய கம்பெனி தான், எப்படி 3000ஆவது பேசிக் சேலரி கொடுப்பாங்க. கடிதத்தை அவன்கிட்டயே திருப்பி தந்தான். 3000ஆ? கண்கள் அகன்றுச்சு சீனிவாசனுக்கு. அப்போதைக்கு அந்த தொகை அவனுக்கு பெருசாக பட்டுச்சு. ஊரில் 1000 ரூபாய் சம்பளம் கிடைச்சாலே அதிகம். இங்கே 3000ன்னா ஆச்சரியப்படத்தானே செய்வான். ஆனால் சென்னையில் விற்கிற காய்கறி, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்தப்போ 3000 பத்தாமல் போச்சு. நினைவுகளில் சிதறி சீனிவாசன் வெளியில் வந்தான். வீட்டுக்காரர் தம்பி என்று மாடிப்படிகளில் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார். பழைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு தம்பி. இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடு தம்பி. எனக்கு டச்சு விட்டு போச்சு, கை நடுங்குது. ஏங்க, நிவேதிதா வீட்டில் இல்லையா? ஞாயிறுங்கிறதுனால அவளுக்கு கல்லூரி விடுமுறைங்கிறது அவனுக்கு தெரியும். வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்குது. ஏன் தம்பி, அவசரமாக போகணுமா? ஆமாம், சுகுமார் கிட்ட கொடுங்க, அவன் எழுதி தருவான். இப்படி சொன்னவன் வாசலில் நிறுத்தி வச்சுருந்த 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணான். நிவேதிதாவோட தலை மாடி ஜன்னலில் தெரிஞ்சுது. அவளோட விழிகள் லேசாக விரிஞ்சுது. காரணம் அவனுக்கு புரிஞ்சாலும் ஏதும் செய்ய முடியாமல் இருந்தான். ஒருவேளை பருவ கோளாறில் என்னை காதலிக்கிறதா சொல்லுவாளோ? அப்படி சொன்னாலும்
என்னால் யாரையும் காதலிக்க முடியாது. வண்டியை வேகமாக பறக்க விட்டான் சீனிவாசன். காம்பவுண்டை சுற்றிலும் வேம்பும் புங்கையும் படர்ந்து பூமிக்கு குடை பிடித்துட்டு இருந்தது. அந்த குடை நிழல்ல புல்தரையில் தோழிகளோட உட்காந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருந்தா நிவேதிதா. விஜய் கேட்டா, புதுசாக வந்திருக்கிற வில்லன் படத்தை பார்த்தீங்களாப்பா? இல்லை, வர சண்டே தான் போகலான்னு ஐடியா இருக்குது. காஞ்சி போன சப்பாத்தியை கஷ்டப்பட்டு பிச்சு வாயில் வச்சபடியே சொன்னா விமலா. அதில் அஜித்துக்கு டபுள் ரோலு, அதுவும் ஒரு கையை மடக்கி நாக்க வெளியே நீட்டி நொண்டிக்கிட்டே நடிச்சிருக்க அஜித்தோட நடிப்பு சூப்பரு. விஜய் தனக்கு பிடிச்ச அஜித் நடிப்பை பற்றி புகழ்ந்து பாராட்ட விஜய் ரசிகையான கீதா, பகவதியில் எங்கால காய்கறி வாங்குற அழகே தனி, அதுவும் அந்த பேங்க் சீனில் தீந்து போன ரீஃபில் வச்சுக்கிட்டு பண்ணுற ரவுஸு செம்ம காமெடி தெரியுமா? தன்னோட அபிமான நடிகரை பற்றி ஏகமாக புகழ்ந்தா. அடுத்தவ மாதவனோட ரன்னை பற்றி பேச நிவேதிதா அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏப்பா, நாங்களாம் எங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்கள் பற்றி சொல்லிட்டோம், உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு சொல்ல? நிவேதிதாவை பார்த்து பிரியா கேட்டது தான் தாமதம். தோழிகளெல்லாம் நமட்டு சிரிப்பொன்ன உதிர்த்து பிரியாவை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அவங்களோட பார்வை பிரியாவை புருவம் உயர்த்த செஞ்சுது. தான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டோமா என்று யோசிக்க வச்சுது. காரணம், இந்த கல்லூரிக்கு பிரியா 3 மாதம் தான் ஆகுது. படிக்கிறது ஃபைனல் இயர், அதுவும் பிகாம். அப்பாவுக்கு போன மாதம் திடீர்னு மாற்றல் வந்துட்டதால இவளும் டிசி வாங்கி வந்துட்டா. ஐஏஎஸ் அதிகாரியோட மகங்கிறதுனால 3ஆம் வருடமாக இருக்குதேன்னு யோசிக்காம கல்லூரியிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 3 மாதத்தில் 20 நாட்கள் தான் முழுசாக கல்லூரி நடந்திருக்கும். சம்பள பிரச்சனையை காரணம் காட்டி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. வகுப்பு நடந்த நாட்களில் பாட நேரம் போக மீதி நேரங்களில் இன்னும் முழுசாக யார் மனசையும் படிக்கல பிரியா. அதனால நிவேதிதா பற்றின தன்னோட கேள்வியும் அதுக்கு தோழிகளோட பார்வையும் பிரியாவை யோசிக்க வச்சுது. நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா நிவேதிதா? அவகிட்டயே நேரடியாக கேட்டுட்டா பிரியா. சேச்சே, பலமாக தலையாட்டினா நிவேதிதா. அப்போ உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? விருப்பம் இருந்தால் சொல்லு. பிரியா கல்லூரி சேர்ந்ததுலேருந்து நிவேதிதாவை கவனிச்சு வரா. அவன் மற்ற எல்லாரையும் விடவும் ஏதோ தனிப்பறவை போல வித்தியாசமாக தெரிஞ்சா. ஸ்ட்ரைக் சமயத்தில் எல்லாரும் சினிமாவுக்கு போக நிவேதிதாவை எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டும் லைப்ரரிக்கு போய் உட்காந்துக்கிட்டா. அப்படி இருக்கா அவளுக்கு பிடிச்ச ஹீரோ யாரா இருக்கும்? பிரியா ஆர்வத்தோடு அவளை பார்த்தா. விவேகானந்தா. நிவேதிதாவோட உதட்டிலேருந்து நிதானமாக வார்த்தைகள் விழுந்துச்சு. பிரியாவுக்கு வாயில் இருந்த சாதம் புறையேறிச்சு. நிவேதிதாவோட எதிர்பாராத பதில் அதிர்ச்சியை கொடுக்கலனாலும் பிரியாவுக்குள்ள நிறையவே ஆச்சரியங்களை தந்துச்சு. நிவேதிதாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க உள்ள இளைஞர்களுக்கு அவர்தான் ரோல் மாடலாக இருக்க முடியும்னு நம்பினா பிரியா. அன்பு, இரக்கம், வீரம், விவேகம், நாட்டுப்பற்று, பக்தின்னு சகல விதமான குணங்கள் பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினவர் விவேகானந்தர். அமெரிக்காவையே வியக்க வச்ச நம்மளோட ஆன்மீகவாதி. நிவேதிதாவுக்கு அவரை பிடிச்சதுல தப்பில்லைன்னே தோணுச்சு. என்றாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எழ அதை அவகிட்டயே கேட்டுட்டா. விவேகானந்தர் மாதிரி நீயும் துறவியாகணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? அவளை திரும்பி பார்த்தவ, துறவியாகிறது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு நிறைய மனக்கட்டுப்பாடும் கடவுள் பற்றும் அவசியம். எனக்கு விவேகானந்தரை பிடிக்கும்னா உடனே நான் துறவியாக மாறணும்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு விவேகானந்தரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் என்னோட ஆசைலாம் ஒரு போலீஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். எதிர்கால கனவு அவள் கண்களில் தெரிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ எழுந்தாங்க. அவள் உயரத்துக்கு நிச்சயம் போலீஸ் வேலை கிடைக்கும்னு நம்பினா பிரியா. போலீஸ் வேலைக்கு எதுக்கு பிகாம் சேர்ந்த? பேசாமல் பிஏ படிச்சுட்டு போக வேண்டியதானே? தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்டா பிரியா. பிகாம் அப்பாவோட விருப்பத்துக்கு, போலீஸ் என்னோட விருப்பத்துக்கு. நிவேதிதா சொல்ல பிரியா அன்னிலேருந்து நிவேதிதாவோட நெருங்கி பழகினா. நட்பும் காதலை போலவே ஒரு ஈர்ப்போட அடிப்படையில் தான் ஆரம்பிக்கும். அந்த ஈர்ப்பு தற்காலிகமானதா நிரந்தரமானதாங்கிறத பொறுத்து தான் நட்பு மெருகேறும், தொடரும். நிவேதிதா மீதான பிரியாவோட நட்பு தொடர்ந்துச்சு. அதிகாலை பூமி குளிர்ச்சியாக இருந்தது. தோட்டத்து இலைகளோட மார்கழி மாதத்து பனித்துளிகள் தெருவிளக்கு வெளிச்சத்தில் மின்னிட்டு இருந்தது. ஜன்னல் ஓரங்களில் ஈரம் ஒட்டி இருந்துச்சு. ஸ்ரீனிவாசன் சுகுமாரை எழுப்புனான். சுகுமார், சுகுமார், உருக்கழிச்சு படுத்துட்டு இருந்தவனோட தோளில் தட்டி எழுப்புனான். என்னடா? விலகி இருந்த போர்வையை இன்னும் நல்லா இழுத்து போத்தினபடியே கேட்டான். டைம் ஆச்சு, எந்திரிடா, ஜாக்கிங் போகலாம். இந்த குளிரில் நான் வரலடா, நீ மட்டும் போயிட்டு வா. ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? நான் தூக்க கலக்கத்தோடு வரலன்னு சொன்னாலும் வற்புறுத்தி எழுப்பி கூட்டிட்டு போடான்னு சொன்னல, எந்திரா. அவன் முகத்தில் மூடி இருந்த போர்வையை விலக்கி மறுபடியும் தட்டி எழுப்ப, ப்ளீஸ் என்னை விட்டுடா, நீ மட்டும் போயிட்டு வா. கண்களை திறக்காமலே சுகுமார் சொல்லிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டான். ஸ்ரீனிவாசன் தலைவிதியேன்னு காலுக்கு ஷூவை மாட்டினான். திருச்சியில் இருந்த போதாவது பக்கத்து வீட்டு சிவா இவனோட ஓடி வருவான். +2 முடிச்சுட்டு உடலை ட்ரிம்மாக வச்சுருந்தான் சிவா. இராணுவத்தில் சேர்றத லட்சியமாக கொண்டிருந்தான். அவங்க அப்பா பேங்க் ஆஃபீஸருங்கிறதுனால மாற்றலாகி திருச்சி வந்திருந்தார். எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு ஓடும்போது உனக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு?
ஓடிக்கிட்டே கேட்டான் ஸ்ரீனிவாசன். அதுக்கு காரணம் எங்கள் தாத்தா தான் என்றான் சிவா மூச்சு வாங்க. தாத்தாவா? எப்படி? ஒழுகிற நெற்றி வியர்வைய வழிச்சு விட்டபடியே நின்னா ஸ்ரீனிவாசன். தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். நாடு முழுக்க சுதந்திர போராட்டம் தீப்பற்றி எரிஞ்ச சமயத்தில் எங்கள் தாத்தாவும் அதில் ஒரு துளியாக கலந்துக்கிட்டாராம். அதனால ஆங்கில அரசு அவரை அந்தமான் சிறைக்கு அனுப்பிடிச்சான். ஸ்ரீனிவாசன் மெதுவாக அவன் சொல்கிறத கேட்டபடியே நடந்தான். வியாபாரம் பண்ண வந்த வெள்ளையர்கள் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டி சூழ்ச்சி செஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்கங்கிறதையும், அதை எதிர்த்து குரல் கொடுத்த பகத்சிங், சந்திரபோஸ், பாலகங்காதர திலகர், வஉசி, பாரதி போன்றோர் சிறை வாழ்க்கை அனுபவிச்சதையும் சரித்திர வாயிலா ஸ்ரீனிவாசன் அறிஞ்சிருந்தான்னாலும் இப்படி நேரடியாக யாருடைய அனுபவத்தையும் அவன் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்போ சிவா தன் தாத்தா கதையை சொல்ல பிரமிப்போட கேட்டான். அந்தமான் சிறையில் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு கோணிப்பையை தான் துணியாக கொடுத்து உடுத்திக்க சொன்னாங்களாம். அதுவும் அந்த துணியில் அழுக்கேறி தொட்டாலே எண்ணெய் பிசுக்கு ஒட்டுமா. அந்த கோணியை போட்டுக்கிட்டா உடம்பெல்லாம் அரிக்கும்னும், அப்படி அரிக்கும் போது சொரிஞ்சிக்க முடியாதபடி 2 கைகளையும் சங்கிலியால் போட்டு கட்டிடுவாங்களாம். கேட்கவே கொடூரமாக மனசுக்கு பாரமாக இருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு. சில சமயம் எலி கூட வந்து கடிக்குமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீனிவாசனோட குரல் கனத்து இருந்துச்சு. அப்பா சொல்லி கொஞ்சம் தெரியும். அதோட தாத்தா டைரியும் படித்து தொலைச்சிட்டேன். எங்கள் தாத்தா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாராம். சிவாவோட கண்களில் தாத்தா விட்டுட்டு போன தேசப்பற்று கொடி பிடிச்சிருந்தது. தாத்தா மாதிரி நானும் ஏதாவது நாட்டுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் இராணுவத்தில் சேர்ந்து சேவை செய்யணும்னு சொன்னார். இராணுவத்தில் சேர ஓட்டப்பயிற்சியும் முக்கியம் இல்லையா? அதான் டெய்லி உங்களோட ஓடி வரேன். அவனோட முகத்தில் ஒரு வித சந்தோஷம் ஜொலிச்சுது. தனக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் எப்போவுமே கூடுதல் சந்தோஷம் இருக்கும். சிவாவோட முகத்தில் சந்தோஷம் தெரிஞ்சுது. அவன் ஆசைப்பட்டது போலவே அடுத்த 6 மாதத்தில் இராணுவத்தில் தேர்வாகி பணிக்கும் போயிட்டான். போகும்போது இவன் குடும்பத்தார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் போனான். ஆனால் இவன் தான் யார்கிட்டயும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்துட்டான். ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியில் வந்த ஸ்ரீனிவாசன் அதிர்ந்து போய் நின்னான். அந்த கொட்டுற பனியில் தலைக்கு ஸ்கார்ஃப் கட்டினபடி நிவேதிதா வாசப்படியில் கைகளை கன்னத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருந்தா. பக்கத்தில் அவளோட அப்பா. வாப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறோம். எனக்காகவா? என்ன சார் விஷயம்? அத்தனை காலையில் இவனுக்காக காத்திருக்காங்கன்னப்போ மனசு பதறத்தான் செஞ்சுது. என் பொண்ணு ஒன்றை மாதிரியே டெய்லி ஜாக்கிங் போவா. தினமும் நான் தான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ கொஞ்ச நாளாக ஓவர் பனியாக இருக்குது. உடம்புக்கு வேற முடியலன்னு கொஞ்ச நாளாக பேசாமல் இருந்துட்டேன். இவ தொந்தரவு தாங்க முடியல. நீ தான் போறியே, அப்படியே அழைச்சிட்டு போய் வாயேன். ஸ்ரீனிவாசன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மௌனமாக நிவேதிதாவை பார்க்க அவள் கண்கள் ப்ளீஸ் மாட்டன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சினது தெருவோர சோடியம் விளக்கில் பளிச்சிட்டுது. அவள் கண்களுக்கு மறுப்பு சொல்ல தோன்றாமல் சரின்னு தலையசைச்சான். பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல். நிவேதிதா அவனோட உற்சாகமாக கிளம்புனான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. மனிதர்கள் சோம்பேறித்தனமாக முடங்கி கிடந்தாலும் சூரியன் மட்டும் சுறுசுறுப்பாக தன்னோட கதிர்களை வீசி மேலேறி வந்துட்டு இருந்தான். நிவேதிதா வழக்கமாக ஜாக்கிங் முடிஞ்சு வந்ததும் குளியல் அறைக்குள்ளே நுழைவா. ஆனால் இன்னைக்கு கல்லூரி விடுமுறைங்கிறதுனால பால்கனியில் இருந்த ஈஸி சேரில் சோர்வாக சாஞ்சு உட்கார்ந்தவ அப்படியே தலையை பின்புறம் சாய்ச்சு கண்களை மூட கண்களுக்குள்ள ஸ்ரீனிவாசன் வந்து இவளோட கரம் பற்றி இழுத்தான். அவன் கைப்பிடிச்ச இடம் இன்னும் சூடாக இருக்கிறது போலவே தோன்றுச்சு. காலை வழக்கம் போல புல்தரை ஓட்டுன மெரினா பீச்சில் ஓடிட்டு இருந்தாங்க 2 பேரும். நிவேதிதா முன்னால் போக கணிசமான இடைவெளி விட்டு ஓடிட்டு இருந்தான் ஸ்ரீனிவாசன். கடந்த 1 மாத காலமாக அவனோட ஓடிட்டு இருக்கா நிவேதிதா. இவளா ஏதாவது கேட்டால்தான் பதில் சொல்வான். அவசியமானதுக்கு மட்டும்தான் பேசினான். ஊரில் யாரெல்லாம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிற ஆவலில் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டா. அப்பா, அம்மா, ஒரு தங்கச்சி, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றான். அப்பா என்ன பண்ணுறாரு? விவசாயம் என்றான். ஆனால் அந்த விவசாய நிலத்தை விற்று தான் அக்காவுக்கு சீர் செஞ்சோங்கிறதையோ இவனோட வருமானத்தை நம்பி தான் ஊரில் 3 ஜீவன்கள் இருக்கிறதையோ ஸ்ரீனிவாசன் சொல்லலை. சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு நாள் பீச்சில் கீரை ஜூஸ் வாங்கி கொடுத்தான். நிவேதிதாவுக்கு கீரையை சமைச்சு சாப்பிட்டு தான் பழக்கம். இது மாதிரி ஜூஸெல்லாம் அவள் குடிச்சதே இல்லை. காரணம், ஜூஸுக்கு பயன்படுத்துகிற நீர் தூய்மையானதா காய்ச்சி வடிகட்டின நீராக இருக்காதுன்னு நம்பினான். ஆனால் ஸ்ரீனிவாசன் வாங்கி கொடுக்கவே மறுப்பு சொல்லாமல் கண்ணை முடிக்கிட்டு மருந்து போல குடிச்சா. ஆனால் 2 நாள் கழித்து சளி பிடிச்சிக்கிச்சு. ஸ்ரீனிவாசன் கொடுத்தா என்ன, வேணான்னு மறுத்து சொல்ல வேண்டியதானே? மனசாட்சி ஒதுங்கி நின்று கேள்வி கேட்க பதில் சொல்ல தெரியாமல் நிவேதிதா திணறினான். 1-2 நாளில் சுகுமாரும் கூட வந்தான். அவன் தன்னோட பத்திரிக்கை அனுபவத்தையும் சினிமா நட்சத்திரங்களை படம் எடுத்ததை பற்றியும் பேசினான். அவன்கிட்டயே போலீஸ் சம்மந்தமாக ஜென்ரல் நாலேஜ் புத்தகம் சென்னையில் எங்கே கிடைக்குங்கிறத கேட்டா. சுகுமார் விசாரித்து வாங்கிட்டு வரதா சொன்னான். ஏன் தாங்கிட்ட புத்தகம் கேட்கல? ஒருவேளை தனக்கு பொது அறிவு பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டாலோ? ஸ்ரீனிவாசன் மனசில் சின்னதாக ஒரு கோவம் எழுந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீனிவாசனுக்கு சென்னை அவ்வளோ பழக்கம் இல்லைங்கிறதுனால தான் அவன்கிட்ட கேட்காம விட்டா.
அன்னைக்கு காலையில் கிழக்க இளஞ்சூரியன் சிவப்பு பந்தா மேலேறி வந்துட்டு இருந்தான். நிவேதிதா வியர்வை ஒழுக மரங்கள் நிறைஞ்ச சேப்பாக்கம் பக்கமாக பீச்சில் ஓடி வந்துட்டு இருந்தா. ஸ்ரீனிவாசனும் களைப்பில் மெதுவாக பின்னாடியே ஓடி வந்தபடி இருக்க அவன் கண்ணில் அது பட்டுச்சு. புல்தரை ஒட்டின புங்கை மரத்தில் ஒரு காக்கை கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருந்தது. அதை யாரோ சிறுவர்கள் நேற்று விளையாட்டா கல்லால் அடிச்சுட ஒரு காக்கை குஞ்சு கீழே விழுந்து இறந்துருச்சு. கோபம் கொண்ட காக்கை அந்த வழியாக போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே கொத்த ஆரம்பிச்சுது. அதோட முதல் குறி ஒரு முதியவர். அப்போதான் கார்லேருந்து இறங்கின அவரை முன்வழுக்கை பார்த்து காகம் பறந்து வந்து கொத்த அவர் காரில் ஏறி ஓடியே போயிட்டாரு. ரெண்டாவது ஆளை பார்த்து காத்திருந்த காகத்தோட கண்களில் சுடிதாரில் முன்னால் ஓடி வந்துட்டு இருந்த நிவேதிதா பட ரெக்கையை விரிச்சு உயர பறந்து சர்றன்னு ஆக்ரோஷமாக தாழ்ந்து வர நொடியில் அதை பார்த்துட்ட சீனிவாசன் நிவேதிதான்னு ஒரே பாய்ச்சல்ல அவள் கையை பிடிச்சி இழுத்து கீழே மணலில் தள்ளினான். அப்படி தள்ளும்போது அவனும் கீழே விழ சட்டுன்னு நிலை தடுமாறின நிவேதிதா அவன் மேலேயே பூங்குடியா சாஞ்சா. அவளுக்கு நடந்தது புரியவே 2 நிமிஷம் ஆச்சு. காகம் கொத்த வந்த சம்பவத்தை விட ஸ்ரீனிவாசன் மேலே நிவேதிதா விழுந்தது தான் படப்படப்பாக இருந்தது. உடம்பு உதறி நெஞ்சுக்கூடு வேகமாக துடிச்சுது. அவனோட மூச்சுக்காற்று பட்ட கழுத்து பகுதி இன்னும் சூடாக இருக்கிறது போலவே தோன்றுச்சு. ஒரு ஆணோட ஸ்பரிசத்தை முதல் முறையாக அத்தனை நெருக்கத்தில் உணர்ந்தவளுக்கு இன்னும் அதிகமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. எதுவுமே பேச தோன்றாம நிவேதிதா விலகி எழ விபரீதம் புரியாத ஸ்ரீனிவாசன் சாரி காகம் என்றான். நிவேதிதா பேச்சற்று வீட்டுக்கு வந்துட்டா. வந்த பிறகு கண்களை மூடி உட்கார காட்சி ரீப்ளே ஆச்சு. நிவேதிதா, அம்மா அவ தோளை தட்டி எழுப்புனாங்க. என்னம்மா? கண்களை திறக்க பிரியப்படல அவ. இந்த போலீஸ் வேலை வேணாம், விட்டு. எதுக்கு இப்படி ஓடி கஷ்டப்படுற? கையில் சூடான ஹார்லிக்ஸை ஆற்றிட்டு இருந்தாங்க. அவள் ஆசைப்பட்ட போகட்டுமேடி, வேலைக்கு போகிறதுல என்ன தப்பு? ரயில்வே ரிட்டையர்டு ஆஃபீஸரான சத்தியமூர்த்தி மகளுக்கு பறிஞ்சு பேசினார். அவள் வேலைக்கு போகிறதுல தப்பு இல்லை, ஆனால் போலீஸுக்கு தான் போகணுன்னு அடம் பிடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. பிகாம் படித்தவன் ஏதாவது ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு போகட்டும், இல்லாட்டி மாப்பிள்ளை பாருங்க, கல்யாணம் பண்ணலாம் கோபமாக சொன்னாங்க கிருஷ்ணவேணி. போலீஸ்னால் என்னம்மா கேவலம்? அவங்களும் நமக்காக ராத்திரி பகல் பார்க்காம கண் முழிச்சு கஷ்டப்படுறாங்க, வெயில் மழைன்னு அல்லாடுறாங்க. போலீஸ் வேலையோட உயர்வை எடுத்துரைச்சா. போலீஸ் வேலைனா மாப்பிள்ளை அமைகிறது கூட கஷ்டம்டி, ப்ளீஸ் வேணாம் விட்டுறேன். வாக்குவாதம் போல் அம்மா கெஞ்சிற குரலில் சொல்ல நிவேதிதா அம்மாவோட முகத்தையே உத்து பார்த்தா. போலீஸ் வேலை வேணான்னு சொல்லும் போதே அம்மாவோட முகத்தில் ஒருவித பதற்றமும் கடுமையும் வந்து மறைறதை கவனிச்சுட்டு தான் இருந்தா. மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், கல்யாணம் நடக்காதுங்கிறதுலாம் நொண்டி சாக்கு. அம்மாவோட வார்த்தைக்கு பின்புறம் ஏதோ கனமான காரணம் இருக்கணும்னு நினச்சா. அது என்னன்னு தான் புரியல. இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ளே எதுக்குமா கவலைப்படுற? வேலைக்கு போகிறதும் போகாததும் பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நான் ஆளை விடு. அம்மா கிட்ட இருந்து ஹார்லிக்ஸை வாங்கி கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சா நிவேதிதா. முகமறியாத தெய்வத்தோட தான் மட்டும் பேசி கொஞ்சம் நிகழ்த்துற உரையாடல் தான் பக்தி. பலன் கருதாத பக்தி கிடையாது, வரம் விரும்பாத தவம் கிடையாது. நம்ம எல்லாரும் எதுக்கோ ஒரு வேண்டுதல் கோரிக்கையோட தான் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு நல்ல உடல் நலனை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல வரனை கொடு, இதெல்லாம் சுயநலம். நல்லா மழை பெய்யணும், நாட்டில் தீமைகள் அழியணும்னு வேண்டுறது பொதுநலம். நிவேதிதா சுயநலத்தோட தான் கோயிலுக்கு போனான். கிருஷ்ணா, இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள், என்னை காப்பாற்றுறது போலவே சீனிவாசனையும் சுபிச்சமாக வச்சிரு, நல்லது செய்ய என்று வேண்டிக்கிட்டு வந்தா. பூஜை கூடையோட மேலேறும்போது படி அருகே ஸ்ரீனிவாசன் நின்றுட்டு இருந்தான். ஹாப்பி பர்த்டே என்று புன்னகிச்சான். நிவேதிதா சந்தோஷத்தோட தேங்க்ஸ் அண்ணா. பூஜை கூடையிலிருந்து பிரசாதத்தையும் வாழைப்பழத்தையும் எடுத்து நீட்ட மறுக்காம வாங்கிக்கிட்டான். சாயந்தரம் சீக்கிரமே வந்துருங்க என்றா. சரி என்று தலையாட்டினா சீனிவாசன். நிவேதிதா துள்ளலாம் மாடி ஏறினா. மாலை 5 மணி வாக்கில் தோழிகள் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. கீதா, ஹரிணி, விமலா, பிரியான்னு வீடே களை கட்ட ஆரம்பிச்சுது. ஸ்ரீனிவாசன் சுகுமாரும் கூட சீக்கிரமாக வந்துட்டாங்க. தோழிகள் நிவேதிதா அறையில் உட்காந்து அரட்டடிக்க ஸ்ரீனிவாசனும் சுகுமாரும் வெளியில் விஸ்தாரமாக இருந்த பால்கனியில் சத்தியமூர்த்தி பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. நிவேதிதாவோட அறையில இருந்து பார்த்தா பால்கனி நல்லாவே தெரியும். ஹே, யார் அது ஹேண்ட்ஸமாக உங்கள் அப்பா பக்கத்தில்? மல்லிகைப்பூ தொடுத்துட்டு இருந்த நிவேதிதா கிட்ட கேட்டா பிரியா. 2 பேர் இருக்காங்க, நீ யாரை சொல்கிற? தொடுக்கிறதுக்கு வசதியாக 2 மொட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்த விமலா தான் கேட்டா. இவ யாரை சொல்கிறாங்கிறது போல் நிவேதிதா எழுந்து நின்று எட்டி பார்க்க, அந்த நேரத்தில் ஸ்ரீனிவாசனும் எதுக்கோ பார்க்க அரக்கு நிற ஜரிகை வச்ச பட்டு புடவையில் மேட்சிங்காக பார்டர் வச்ச ப்ளவுஸும் அணிஞ்சு தலை நிறைய மல்லிகைப்பூ சூடி தேவதையாக தெரிஞ்சா. காதோர சிமிக்கிய அவன் எட்டி பார்த்தப்போ அவள் கண்ணங்களை உரசி சினுங்குச்சு. பட்டு புடவை, மல்லிகைப்பூ, காதோர ஜிமிக்கி. ஸ்ரீனிவாசன் ஏனோ மறுபடியும் அவளை பார்த்தான். அவன் தான் அலங்காரத்தை பார்க்குறாங்கிறத உணர்ந்த நிவேதிதாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. மனசில் ஜில்லுன்னு ஒரு சாரல் அடிக்க துவங்குச்சு.
உதட்டில் சின்னதாக புன்னகை அருமிச்சு. இடது பக்கம் பிங்க் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரே அவர் தான் சொன்னேன். அவனை நல்லா பார்க்கறதுக்கு வசதியாக திரும்பி உட்காந்துக்கிட்டா பிரியா. அவர் பேர் ஸ்ரீனிவாசன், கீழ் போர்ஷனில் குடியிருக்காரு என்றவ கொஞ்ச நாளாக என் இதயத்துலேயும் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. என்ன படிச்சிருக்காரு, எங்கே வேலை? அவளோட ஆர்வம் நிவேதிதாவை எரிச்சல் விட்டுச்சு. எதுக்கடி அதெல்லாம் விசாரிக்கிற? அப்ளிகேஷன் எதுவும் போட போறியா? விமலா கண் அடித்து சிரிக்க நிவேதிதாவுக்கு உள்ள கொதிச்சுது. மெதுவாக பேசுங்கடி, அவர் காதலை விழப்போகுது. விழுந்தா இன்னும் வசதியாக போச்சு. பிரியா சொல்லிட்டு சிரிக்க பர்த்டே அதுவுமா நிவேதிதாவுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் இயல்பான குணம், எல்லாருக்கும் கோவம் வரும். எதிர்பார்ப்போட விளைவால் உண்டாகிறது கோபம். மனம் போன்ற கணக்கில் கொஞ்சம் பிசகுனாலும் கோவம் வரும். கோவம் கல்லை எடுத்து எறிகிற அளவுக்கு வெளிப்படையாக தெரியலனாலும் கதவை இழுத்து சாத்துற வேகத்தில் கூட தெரிஞ்சுக்கலாம். அறையில் இருந்தபடி ஸ்ரீனிவாசனை பிரியா பார்க்குறதும் சிரிக்கிறதுமா இருக்க, என்னோட சாரி லூஸ் ஆகிடுச்சு, சரி பண்ணணும், கதவை சாத்துப்பா என்றா நிவேதிதா. எல்லா பிறந்தநாளையும் விட இந்த வருஷம் விசேஷமாக தோன்றுச்சு நிவேதிதாவுக்கு. 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற காட்டு கற்றாழை மலர் போல இன்னைக்கு புதுசாக பூத்திருக்கிறது போல உணர்ந்தா. காரணம் ஸ்ரீனிவாசன். அவனை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிறத அவளால் உணர முடிஞ்சுது. அதுக்கான காரணம் ஓரளவு புரிய ஆரம்பித்தாலும் இது சரியா? மனசாது போக்கில் விடுறது நல்லதா? கடிவாளம் போட்டு தடுக்க முடியாதா? தனக்குள்ளேயே கேள்விகளை வீசினான். மூளை செல்கள் சரியில்லைன்னு சொல்லுச்சு. வேலை லட்சியம்தான் அவன் முதல் குறிக்கோளாக இருக்கணும்னு சொல்லுச்சு. மனசு சரின்னு சொல்லுச்சு. வேலை லட்சியம் எதுக்காக? வாழ்க்கைக்காக. வாழ்க்கையில் காதலே இல்லைன்னா எப்படி நிற்கும்? காதலிச்சுக்கிட்டே லட்சியத்தை நிறைவேற்று என்று சொல்லுச்சு மனம். காதல் இதயத்தில் அறிவும் மனசும் ஆகாத மாமியார் மருமகள் மாதிரி. அறிவு வேணான்னு சிவப்பு கொடி பிடிக்கும், மனசு வேணும்னு பச்சை கொடி பிடிக்கும். நிவேதிதாவோட மனசும் பச்சை கொடி பிடிச்சிது. ஸ்ரீனிவாசனோட ஜாக்கிங் போனது தவறோ? கதைகள்லேயும் சினிமாவிலையும் வர்றது போல அவன் காக்கா கிட்டேருந்து காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக அவனை காதலிக்கிறேன்னு சொல்கிறது அபத்தமாக படுமோ? தூங்காமல் கட்டிலில் புரண்டு பல நாள் யோசிச்சப்போ அது மட்டும் காரணம் இல்லைன்னு புரிஞ்சுது. ஆரம்பத்திலேருந்தே ஸ்ரீனிவாசன் இவக்கிட்ட ஒதுங்கியே நிற்க ஆரம்பிச்சிருக்கான். இவளா போய் பேசும்போது கூட அவள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லுவான். இன்னைக்கு காலையில் அவன் சொன்ன பர்த்டே வாழ்த்தை தவிர திறந்திருக்கிற கரத்தை விட மூடி இருக்கிற கரத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் மனசு துடிக்கும், ஆர்வம் காட்டும். இது மனித இயல்பு. அப்படித்தான் அவன் விலக விலக நிவேதிதாவோட மனசும் அவனை நெருங்கி இருக்குது. அதுக்கு அந்த காலை நேர ஜாக்கிங் ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. கண்கள் தான் காதலின் வாசல். ஸ்ரீனிவாசன் பேசலனாலும் அவன் கண்கள் பேசினதை உணர்ந்திருக்கா. மனசுக்கு பிடிச்சவங்க பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை. சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும், பக்கத்தில் இருந்தாலே சுகம். நிவேதிதாவுக்கும் அப்படித்தான் சுகமாக இருந்தது. காலை விடிஞ்சும் விடியாத பனித்தூரல் இரவில் அவனோட இணைஞ்சு நடந்தது இதமளிச்சுது. நடந்து போன நடைபாதை, இணைஞ்சு ஓடின கடற்கரை புல்வெளி, உட்கார்ந்து இலைப்பாருன சிமெண்ட் பெஞ்சு, சலனமில்லாத முகம், அலைப்பாயாத நீர்நிலை போன்ற கண்கள், ஈரத்தோட கலைஞ்சு முன்னேற்றில புரள்ற தலைக்கேசம்னு அவனோட ஒவ்வொரு அசைவும் நிவேதிதாவோட மனசுல பதிஞ்சு போன பிறகுதான் அவளுக்கே அவன் நிலை தெரிய ஆரம்பிச்சுது. தாம் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு வாங்கிட்டு வருவான் என்ற சின்ன ஆசை மனசுல தோன்றினாலும் மறுகணம், நீ எதுவும் வாங்கி தர வேண்டாம் ஸ்ரீனிவாசன், உன் இதயத்தை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்லுச்சு. முகம் அமைதியா பூத்துடுக்கிற தோழிகள் மேல இருந்தாலும் மனசு மட்டும் ஸ்ரீனிவாசனோட சேர்ந்து இருந்துச்சு. அம்மா எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டாங்க. நடுஹாலில் டேபிள் போட்டு அதுல ஒரு சாமி படம் வைக்கப்பட்டிருந்தது. சாமி படத்துக்கு பக்கத்துல குத்து விளக்கு, பக்கத்துல கேக் பெட்டி. என்ன இது வித்தியாசமா இருக்கே? எல்லாரும் ஆச்சரியமா புருவம் உயர்த்தினாங்க. நல்ல நாள் அதுவும் ஒரு தீபத்தை ஏற்றி அணைக்கிறதுல எப்போவுமே எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு பதிலாக விளக்கு ஏற்றி வச்சு கையெடுத்து கும்புற நல்ல பழக்கத்தை தான் என் மகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். சத்தியமூர்த்தி சொன்னப்போ வந்திருந்த எல்லாரும் நிவேதிதாவோட பிறந்தநாளுக்கு கை தட்டினாங்களோ இல்லையோ, அவரோட கருத்துக்கு கை தட்டினாங்க. மெழுகுவதியை ஏற்றி உடனே அணைக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குது? சிந்திச்சபடியே எல்லாரும் மகிழ்ச்சியாக உணவு உண்டு பிரியா மட்டும், இனி நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவோம்ப்பா என்று நிவேதிதாவை பார்த்து கண் சிமிட்டிட்டு போனான். நட்பு காதலை போலவே மிகவும் நுட்பமானது. நட்போட முக்கிய அடையாளமே நம்பிக்கையும் நெருக்கமும் தான். இது ரெண்டும் இருந்தால் சந்தேகம் வராது, சந்தேகம் வந்தால் அது நட்பாகாது. ஆனால் காதலோட ஆரம்ப கட்டத்தில், அதுவும் ஒருதலை காதலில் இந்த சந்தேகம் வரும். தான் நேசிக்கிறவரை அவ நேசிக்கிறாளோ, நமக்கு கிடைக்க வேண்டியவன் அவளை நேசிச்சிடுவானோ என்ற தடுமாற்றத்தில் பதற்றத்தில் சந்தேகம் வரும். திருவல்லிக்கேணிக்கு அப்பாவோட ஷாப்பிங் வந்திருந்தா பிரியா. வந்திருந்த இடத்துல அவசரமாக அவரை வர சொல்லி மேலிடத்துலேருந்து கால் வர, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போமா என்றாரு குணசீலன். இல்லைப்பா,
தோழியோட வீடு இங்கே பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வர வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன். அப்பா கிட்டேருந்து துணி பேக்கை வாங்கிக்கிட்டா. எந்த தோழி? அன்றைக்கி பர்த்டேவுக்கு ட்ராப் பண்ணீங்களே நிவேதிதா, அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? ஓ சாரிம்மா, எனக்கு 1000 டென்ஷன். நீ போய் பத்திரமா அங்கேயே இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவசரமாக கிளம்பி போனார் குணசீலன். வாங்கின துணிப்பைகளை எடுத்துக்கிட்டு நிவேதிதா வீட்டுக்கு வந்தா பிரியா. இவளை பார்த்ததும் புருவம் எடுத்தனா நிவேதிதா. எங்கே இவ்வளோ தூரம் என்றா ஆச்சரியமா. உன்னையும் இந்த வீட்டையும் ரொம்ப பிடிச்சி போச்சு நிவேதிதா. அப்படியே ஸ்ரீனிவாசனையும். அம்மாவுக்கு கேட்டுடாதபடி பிரியா சொல்லி சிரிக்க நிவேதிதா சிரிக்கலை. அவன் முகம் சட்டுன்னு வாடிச்சு. அப்போ என்ன பார்க்க வரல, ஸ்ரீனிவாசனை தான் பார்க்க வந்தியா? அர்த்தம் புதிஞ்ச கேள்வியை வீசினா நிவேதிதா. 2 பேரையும் தான் பார்க்க வந்தேன். பிரியா மழுப்பலாக பதில் தர நிவேதிதாவோட முகம் வாட்டம் கண்டுச்சு. இந்தாம்மா காஃபி எடுத்துக்கோ. கிருஷ்ணவேணி காஃபியோட வர சந்தோஷத்தோடு எடுத்துக்கிட்டா. மொட்டை மாடி போலாம் வரியா? நிவேதிதாவை கூப்பிட்டபடியே காஃபி டம்ளரோட எழுந்தா. நிவேதிதா சுரத்தின்றி பின்தொடர்ந்தா. நல்ல நட்பு அமைகிறது நம் வசம்தான் இருக்குது. போலியாக பழகாமல் அதே நேரம் போலித்தனத்தை பரவாயில்லைன்னு விட்டுறாம தெளிவாக இருந்தால் நட்பு நல்ல முறையில் அமையும். பொய்யான உறவு நிச்சயமாக ஒரு நாள் உடையும். உண்மையான உறவு எந்த கட்டத்துலேயும் உறுதியாக இருக்கும். பர்த்டேக்கு வரும்போது உங்கள் வீடு ஜன்னலில் இருந்து பார்த்தசாரதி கோயிலோட கோபுரத்தை பார்த்த நிவேதி. மாலை நேரம் மஞ்சள் ஒளி பளபளக்கிற கோபுரம், சிறகு விரிக்கிற புறாக்கள் பார்க்கவே ரம்யமாக இருந்துச்சு. அமைதியாக அவளை திரும்பி பார்த்தா நிவேதிதா. கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு. தினமும் காலையில் எழுந்ததுமே ஜன்னலை திறந்த கோயில் கோபுரத்தை பார்த்த பிறகு தான் கண்ணையே திறப்பேன். நிவேதிதா மொட்டை மாடி சுவரில் சாஞ்சு இதெல்லாம் இப்போ எதுக்கு என்று புருவம் உயர்த்தினான். வீட்டை சுற்றி தோட்டம் பூச்செடின்னு எங்கள் வீடே பார்க்க ரம்யமாக இருக்கும். ஆனால் திடீர்னு அப்பாவுக்கு மாற்றல் வந்து சென்னை வந்ததும் அதெல்லாம் இல்லாமல் போகவே மனசு ரணமாகி போனது போல் ஒரு பிரமை. வீட்டை சுற்றி வெறும் கட்டடங்கள் மட்டுமே வெறிச்சுன்னு பார்க்க போர் அடிச்சிச்சு எனக்கு. பிரியா கையில் இருந்த காஃபியை குடிச்சா. தூரத்தில் அங்கொன்று இங்கொன்றுமா உளிர ஆரம்பிச்சிருந்தது தெருவிளக்குகள். சுசீந்திரம் சூழலாக என் மனசு ஏங்க ஆரம்பித்த சமயத்தில் தான் பர்த்டேவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே எங்கள் வீட்டை நேரில் பார்த்தது போல் பிரமை, சந்தோஷம். மறுபடியும் வரணுங்கிற ஈர்ப்பை உன் வீடு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு எனக்குள்ள. கொஞ்சம் இடைவெளி விட்டு நிறுத்தினவ, நான் உன்னையும் வீட்டையும் பார்க்கத்தான் வந்தேனே தவிர நீ விரும்புகிற ஸ்ரீனிவாசனை பார்க்க இல்லை. பிரியாவோட கடைசி வரிகள் நிவேதிதாவை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் இப்போச்சும் வளரிட்டேனா? இல்லையே, நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லலையே என்று யோசித்தவ, உனக்கு எப்படி பிரியா இந்த விஷயம் என்று இழுத்தா. உன் முகம்தான், அதுவும் உன் கண்கள். பர்த்டே அன்னைக்கு உன் கவனம் முழுக்க ஸ்ரீனிவாசன் மேலே தான் இருந்துச்சு. கண்கள் தானே காதலோட வாசல். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன் பிரியா. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு. யாரும் யாருக்கும் எதிரியாக முடியாது. ஒருத்தரோட சுவாச காற்றை மற்றவங்க களவாட முடியாது. யாருடைய ஆகாயத்தையும் மற்றவங்க பறிச்சுக்க முடியாது. எத்தனை பேர் வேணாலும் வெல்ல முடியும். யாரும் யாரையும் தோற்கடிக்காமலே வெல்ல முடியும். எனக்கு தான் ஸ்ரீனிவாசன் எழுதியிருந்தா இவன் எப்படி தடுக்க முடியும்? மனசில் தெளிவு பிறக்க பிரியாவை பார்த்தா. நீ காதலிக்கிற விஷயம் ஸ்ரீனிவாசனுக்கு தெரியுமா? பேஜ் சுவாரஸ்யத்தில் மொட்டை மாடியில் கை கெட்டுற தூரத்தில் நீட்டிகிட்டு இருந்த முருங்கை மரக்கிளையை பிடிச்சி ஆட்ட நிவேதிதா தலையில் அர்ச்சனை செய்கிறது போல் முருங்கை பூக்கள் மல்லிப்பூ போல் உதிர்ந்துச்சு. மார்கழி தை மாதங்களில் முருங்கை பூத்து குலுங்கும். ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நிவேதிதாவோட பதில் குழப்பமாக வந்து விழ, நீ ஸ்ரீனிவாசன் கிட்ட நேரடியாக பேசலையா? சொல்ல தைரியம் வரல என்றா. நீட்டிகிட்டு இருந்த தென்னை ஓலையோட ஒரு ஈர்க்கையை பிடிச்சு இழுத்தா. காதலை சொல்ல என்ன தயக்கம்? காதலுக்கு அடிப்படையே தைரியம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தைரியம் இல்லாதவங்களே காதலிக்கவே கூடாது. காதல் பாவமும் இல்லை, மோசமான குற்றமும் இல்லை. அது ஒரு இயல்பான மாற்றம், அவ்வளோதான். அதுக்கே இத்தனை தயக்கம்? சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு தவிக்கிறத விட சொல்லிடுறது பெட்டர் இல்லையா நிவேதிதா? பிரியாவோட பேச்சு மனசுக்கு இதம் சேர்க்கிறதா இருந்துச்சு. யாராவது காதலால் படிக்க முடியல, சரியாக தூங்க முடியல, வேலை செய்ய முடியல, கவனம் சதுறதுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப மாட்டேனா. உண்மையான காதல் வளர்ச்சிக்கு மட்டுமே உதவும். இருக்கிற குறைகளையும் திருத்தம் செய்யும், தீயதை செய்யாது. காதலுக்கு புது விளக்கமே தந்தா பிரியா. அவளோட பேச்சு நிவேதிதாவுக்கு தெம்ப கொடுத்துச்சு, தைரியத்தை வரவழைச்சது. தான் காதலிக்கிறது பாவம் இல்லைங்கிற எண்ணத்தை தோற்றுவிச்சது. காதலை பற்றி இவ்வளோ விரிவாக பேசுகிற, தெளிவாக யோசிக்கிற, நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா பிரியா? நிவேதிதாவோட கேள்விக்கு கொஞ்ச நேரம் மௌனம் நிலவுச்சு. சொல்லு பிரியா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? நிவேதிதா மறுபடியும் கேட்க, காதலிச்சிருக்கேன். அடி சக்க, யாரது சொல்லு? நிவேதிதாவுக்கு ஆர்வம் கூடுச்சு.
சுசீந்திரத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவன் வீடு. காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் பழக்கம். அவனுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் பேசிகிட்டு இருந்ததை அப்பா பார்த்துட்டாரு. அவனை கூப்பிட்டு கண்டிச்சாரு. அப்போ அவன் பேசாமல் போயிட்டான். ஆனால் மறுநாள் தாலியோடு வந்து வா இப்போவே போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னை கூப்பிட்டான். நான் படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். முதல்ல நீ ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் அவன் அதுக்கே நீ என்னை ஏமாற்ற பார்க்குற, உங்கள் அப்பா பேச்சை கேட்குறேன்னு கோவமாக சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வாரம் கழிஞ்சுது. அவன் ஆளையே காணும். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பணம் கூட கிடைக்காம யாரோ பார்த்தவங்க வந்து சொன்னதா. அவங்க வீட்டில் ஒரே அழுக கூச்சல். குரல் கம்ம பிரியா சொல்லி முடிக்க நிவேதிதா அதிர்ச்சியோட அவளை பார்த்துட்டு இருந்தா. இவளுக்கு பின்புறம் இவ்வளோ பெரிய மர்ம சுகம் இருக்குதா? பிரியா தொடர்ந்து பேசினான். என்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை. கல்யாணம் பண்ணிப்போம், எத்தனை தடவை வந்தாலும் சமாளித்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. கோழையாக செத்து போயிட்டான். நம்பிக்கை இல்லாத காதல் ஜெயிக்காது. பிரியாவோட வார்த்தைகளில் லேசாக கோபம் தெரிஞ்சுது. அதனால தான் சொல்கிறேன், கோழைகள் யாரும் காதலிக்கவே கூடாது. காதலுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம். நீ தைரியமான பொண்ணு தானே? உன் காதலை நீ நேரில் சொல்ல முடியாமல் போனாலும் கடிதம் மூலமாவது தெரியப்படுத்து. பிரியா சொல்லி முடிக்கவும் அவள் அப்பாவோட கார் ஹார்ன் ஒலி கேட்கவும் சரியாக இருந்தது. கீழே தெருவில் எட்டி பார்த்த பிரியா, நான் வர நிவேதிதா என்று விடைபெற்று போக ஏதோ புயல் அடித்து ஓஞ்சது போல அவள் போகிறதையே பார்த்தபடி நின்னா நிவேதிதா. ஒரு செடி வளரும்போது ஏற்படுற சந்தோஷம் அலாதியானது. விதை தூவி தண்ணீர் விட்டு முளை வந்து துளிர்த்து கிளை பரப்பி ஒரு செடியோ மரமோ வளர விட்டு பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்க முடியாதுன்னு நம்புனா நிவேதிதா. சில பூக்களை தலைக்க ஆசையாக சூடிக்க முடியாது, ஆனால் பக்தியோட சுடிக்கலாம். அந்த வகையை சார்ந்தது தான் துளசியும் அரளியும். நிவேதிதா தொட்டியில் இருக்கிற இளஞ்செடியான துளசிக்கு வேர்பாகத்தில் உள்ள மண் விலகி போகாமல் இருக்க குனிஞ்சு உள்ளங்கையை செடிக்கு நேராக பிடிச்சு மக்ல இருந்த நீரை கை மீது ஊற்ற மண் செதறாமல் நீர் தூரலாக வேர்பாகத்தில் விழுந்துச்சு. துளசி செடியை பற்றி அம்மா ஒரு கதை கூட சொல்லியிருக்காங்க. சிவனோட நெற்றி வியர்வையிலிருந்து தோன்றினவன் ஜலந்தரன்கிற அரக்கன். அவனுக்கு விஷ்ணு வரம் தரும்போது அவனுடைய மனைவி அவனுக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவனை வெல்ல முடியாதுங்கிற வரத்தை கொடுத்துடுறாரு. மனைவி தனக்கு எதிராக ஏதோ செய்ய மாட்டாங்கிற எண்ணத்தில் அவனுடைய அட்டகாசங்கள் எல்லாம் மீறி போகுது. அவனுடைய அட்டகாசங்களை அழிக்க அவன் மனைவி துளசியே ஜலந்தரனை கொன்றதாகவும் துளசியோட சுய அர்ப்பணிப்பில் தோன்றின செடியே துளசி செடின்னு ஒரு கதை உள்ளதா அம்மா சொன்னது துளசி செடியை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நிவேதிதாவுக்கு. ஆனால் சில விஷயங்கள் ஒருத்தரை பார்க்காம இருந்தாலே அவரை பற்றின ஞாபகம் அதிகரிக்கக்கூடும். அந்த வகையை சேர்ந்தது தான் காதல். ஸ்ரீனிவாசன் கிட்ட இவ தான் மனசில் உள்ளதெல்லாம் எழுத்தாக்கி கடிதமாக கொடுத்துட்டா. ஆனால் அவன் தான் இன்னும் பதிலே சொல்லலை. அவன் அலுவலகம் போகிற சமயமாக பார்த்து கீழே இறங்கி வந்தா. இதை படித்து பாருங்க ஸ்ரீனி என்று சொல்லிட்டு மேலே வந்துட்டா. அவன் வந்த அடுத்த 2 நிமிஷங்கள்லேயே அவன் அலுவலகத்துக்கு புறப்பட்டு போகிறது அவன் வண்டி சத்தத்திலேருந்தே உணர முடிஞ்சுது. ஒருத்தரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம்னா அவங்களோட செருப்பு சத்தம், கொலுசு ஒலி, வளையல் ஓசை, சைக்கிள் மணிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நிவேதிதாவோட மனசுலையும் ஸ்ரீனிவாசனோட வண்டி சத்தம் பதிஞ்சு போயிருந்துச்சு. அவன் போனவன் தான். ராத்திரி 11 மணி ஆகியும் ஆளையே காணும். நிவேதிதா பயந்துட்டா. ஒருவேளை நான் கடிதம் கொடுத்தது பிடிக்காம வேற இடம் பார்த்துக்கிட்டு போயிட்டானோ? இதுக்காகத்தான் ஆரம்பத்துலேருந்தே விலகி ஓடுனேன். நீ தவறாக நினைக்கும்படி நான் ஏதாவது பேசினேனா, நடந்துக்கிட்டேனா, இல்லை அப்படித்தான் நான் பழகினேனா? பிறகு ஏன் நிவேதிதா இப்படி எழுதுன? பதிலுக்கு இப்படி கடிதம் மூலமாக கேள்வி கேட்பானோ? சாரி நிவேதிதா, எனக்கு உன் காதல் பிடிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போன்னு சொல்வானோ? எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் காற்றில் அலையிற கற்பூரவா மனசு அலைய வெளிகேட்ட பூட்டுற சாக்கில் கீழே இறங்கி வந்தா நிவேதிதா. ரூமில் சுகுமார் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். இவன் வாசப்படியில் நின்னபடியே எங்கே உங்கள் ஃப்ரெண்டு என்றா. அவனுக்கு இவன் மனசை பற்றியும் புரியும். ஸ்ரீனிவாசன் விலகி ஓடுறதுக்கான காரணமும் தெரியும். ஊருக்கு போயிருக்கான். எந்த ஊர்? மும்பை. அப்பா, மனசு ஓரளவுக்கு நிம்மதி அளிச்சுது. அவ்வளோ தூரம் எதுக்கு போனார்? ஆஃபீஸ் விளம்பரப்பட விஷயமா எம்டி கூப்பிட்டாருன்னு போயிருக்கான். எப்போ வருவார்? தெரியல சிஸ்டர், ஆனால் வர எப்படியும் 40 நாளாவது ஆகும்னா. போதுமா? இன்னும் ஏதாவது விளக்கம் வேணுமாங்கிறது போல இருந்தது சுகுமாரோட பார்வை. காதல் இங்கே இன்னும் கேலி பொருளாகத்தான் பார்க்கப்படுது. அதை பற்றி புரிஞ்சுக்காதவங்களால. நிவேதிதா கேட்டை பூட்டிட்டு பேசாமல் மேலேறி வந்தா. இந்த பூட்டு மாதிரி நம்மளோட மனசும் திறக்காமல் இருந்திருந்தா இந்த அவஸ்தை இருந்திருக்காதோ? காதல் மட்டும் ஏன் இங்கே அவஸ்தையாகுது? அவனை பற்றி மட்டும் அவனை நினச்சி உறங்கி உண்டு ஏன் இப்படி அவஸ்தை? ஒருவேளை அவன் பதில் சொல்லாமல் போனதுல தான் இந்த அவஸ்தையா? நிவேதிதா தன்னோட அறைக்கு வந்து கதவை சாத்திக்கிட்டா. வலுக்கட்டாயமாக ஸ்ரீனிவாசனோட நினைவுகளை ஒதுக்கி வச்சுட்டு தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சா.
நிவேதிதா தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தா. எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீனிவாசன் மீதான தன்னோட காதல் தான் எந்த முடிவும் தெரியாமல் இழுத்துக்கிட்டே போச்சு. மும்பை போன ஸ்ரீனிவாசனை கம்பெனி எம்டி அங்கேயே ஒரு மாதம் இருக்க சொல்லிட்டு வந்துட்டார். உமா அட்வர்டைசிங் கம்பெனி மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்குறதுனால அதுக்கு இந்தியா முழுக்க கிளை அலுவலகம் உண்டு. அதோட சென்னை அலுவலகத்தில் தான் ஸ்ரீனிவாசன் பணிபுரிஞ்சான். புத்தாண்டுக்கு நிறைய விளம்பர படங்களை பல்வேறு மொழிகளில் எடுக்க வேண்டியிருந்ததுனால எல்லா மொழி காப்பிரைட்டர்களையும் மும்பைக்கு அழைச்சிருந்தது கம்பெனி. காட்சி, நடிகர்கள், நடிப்பு, இசை, ஒளிபரப்புற வினாடின்னு எல்லாம் ஒன்று தான். ஆனால் வரிகள் மட்டுமே அந்தந்த மொழியில் இசைக்கு தகுந்தா போல மொழிபெயர்த்துக்கணும். அது சட்டன மனசில் பதிகிற கவிதையாவோ வசனமாவோ இருக்கலாம். யார் எந்த மொழியில் எழுதினாலும் சிறப்பானதை மற்ற மொழிபெயர்த்துக்கிறது விளம்பர உலகத்தில் இருக்கிற நடைமுறை. மேக்னாங்கிற புது குளியல் சோப்புக்கு விளம்பர வாசகம் எழுத சொன்னது கம்பெனி நிர்வாகம். வந்திருந்தவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு தங்களோட மொழியில் அடிக்கோடு போட்டு சங்கிலி போல ஏதோ எழுத துவங்க ஸ்ரீனிவாசன் நெத்தி போட்டில் விரல்கள் அழுந்து யோசிக்க ஆரம்பித்தான். இந்த காலத்தில் சிகரெட்லேருந்து சீயக்கா விளம்பரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பெண்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததா சிறுவர்கள். ஸ்ரீனிவாசன் பெண்ணை மனசில் வச்சு எழுத தொடங்கினான். சோப்பு விளம்பரம்னு எழுதி அடிக்கோடு போட்டவன் ஒளிபரப்புற நேரம் 30 வினாடின்னு குறிச்சுக்கிட்டான். கண்ணுக்கு மையழகு, கார்கூந்தல் பின்னழகு, உங்கள் மேனிக்கு எங்கள் மேக்னா சோப்பழகு என்று எழுதியவன் ஒரு பெண் குளிச்சுக்கிட்டே கையில் சோப்பு நுரையோடு எழுந்து நின்று சொல்லி சிரிக்கிறதா முதல்ல எழுதினான். ஆனால் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே நெருடிச்சு. என்ன அது? மண்டையை போட்டு குழப்பினான். குழப்பத்தோடையே நிவேதிதா முகம் வந்து போச்சு. அவ கொடுத்த கடிதமும் நினைவுக்கு வந்துச்சு. என்ன எழுதியிருக்கா என்று படிக்க கூட நேரம் இல்லாமல் எம்டி பின்னால் ஓடி வந்துட்டான் ஸ்ரீனிவாசன். காரணம், ஆஃபீஸில் 9 மணிக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் விதி. காப்பிரைட்டர் பணிக்கு பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும், எப்போ எங்கே வேணாலும் எழுதலாம். அலுவலக நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாதான் கற்பனை வரும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க சொன்னபடி தான் கேட்க வேண்டியிருந்துச்சு. அலுவலகத்துக்கு வந்தவன் அவசரமாக சட்ட பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை எடுக்க அப்போ பார்த்து எம்டி இன்டர்காமில் அவசரமாக கூப்பிட்டாரு. தோ வரேன் சார். டேபிள் டிராவில் இருந்த கம்பெனி டைரியில் கடிதத்தை செருகினவன் அவசரமாக எழுந்து போனான். எம்டி இவனை பார்த்து, இப்போவே உடனே என் கூட மும்பை கிளம்பு என்றார். அவன் குடும்பம் திருச்சியில் இருக்கிறதும் இங்கே பேச்சுலராக தங்கி இருக்கிறதும் தெரியுங்கிறதுனால தான் உடனே கிளம்ப சொன்னார். சார் நான் என்று ஏதோ சொல்ல வந்தான். என்ன, போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறியா? மும்பை போய் இறங்கினதும் ரூம் தேடி ட்ரெஸ் வரும். 9:50க்கு ஃப்ளைட்டு. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. கமான் குயிக். அவர் முன்னாடி போக இவன் பின்னாடியே ஓட வேண்டியதாச்சு. பாவம் நிவேதிதா. இப்போதைக்கு பரிதாபப்படத்தான் முடிஞ்சது ஸ்ரீனிவாசனால். நிவேதிதாவை தற்காலிகமாக ஒதுக்கி வச்சுட்டு மீண்டும் விளம்பர வாசகத்துக்கு வந்தான். சோப்பு விளம்பரத்தில் எதுக்கு கண்ணு, மை, கார்கூந்தல் எல்லாம் அனாவசியமா? மனசுக்குள்ளே நெருடல் வர அதை அடிச்சுட்டு மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தான். மேனி எழிலுக்கு மேக்னா சோப் உபயோகிங்கள் என்ற வாசகத்தை எழுதினவன் முதல் காட்சி மனைவி சோப்பு போட்டு குளிக்கிறது, 2வது காட்சி அவள் அலங்கரித்து நிற்கிறது, 3வது காட்சி ஆஃபீஸ் விட்டு வர கணவன் அவள் முக அழகை பார்த்து உற்சாகமாகி உன் அழகோட ரகசியம் என்னன்னு கொஞ்சிறது. உடனே மனைவி என் மேனி எழிலுக்கு மேக்னா சோப்புன்னு சிரித்து கணவனோட தோளில் சாயிறது. சீன் பை சீனாக எழுதிட்டு மறுபடியும் படித்தான். 1-2 வார்த்தைகள் மாற்றி போட்டு மறுபடியும் படிக்க மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இது எம்டிக்கு பிடிக்கணுமே என்ற கவலையோடு எழுந்து உள்ளே போனான். மும்பையிலேருந்து சென்னை வர எக்ஸ்பிரஸில் ஏறி உட்கார்ந்துருந்தான் ஸ்ரீனிவாசன். திருச்சியிலேருந்து முதல் முறையாக சென்னைக்கு கிளம்பினப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் சூன்யமாக எதுவுமே பிடிபடாமல் இருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் சுகுமாரி இவன் கண்ணில் பட்டு அவன் தான் இவனுக்கு உதவி செஞ்சான். திருச்சியில் இருந்திருந்தா இவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் அப்பா அம்மாவோட இருந்திருக்கலாம். அதை விட அங்கேருந்து ஓடி வந்ததுக்கான காரணம் தான் அவன் மனசை அறுத்துது, ரணமாக வலிச்சுது. இன்னைக்கு மும்பை வந்தாச்சு. இவன் எழுதின சோப் விளம்பரம் மற்றவங்களை விட சிறப்பானதாக இருக்கிறதா கம்பெனி தேர்வு செஞ்சதோட 2000 ரூபாய் சம்பள உயர்வும் தந்தாங்க. இந்த 2000 அம்மாவுக்கு அனுப்புனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போன மாதமே மளிகைக்காரனுக்கு தங்கச்சியோட தோட அடகு வச்சு கட்டினதா அம்மா எழுதின கடிதத்தை படித்தப்போ மனசு கனத்தது ஸ்ரீனிவாசனுக்கு. இந்த உலகத்தில் எல்லாமே பணத்தை பிரதானப்படுத்தி தான் நிகழ்வாக்கப்பட்டது. குழந்தை பிறக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும் பணம் மட்டும்தான் முக்கியமாக படுது. படிப்பு, உடுப்பு எல்லாத்துக்கும் இங்கே பணம் அவசியமாகுது. நானும் ஒரு வேளை பணக்காரனாக இருந்திருந்தா பிழப்பு தேடி சென்னைக்கு ஓடி வந்திருக்க மாட்டேன். அங்கேருந்து எம்டி கூப்பிட்ட குரலுக்கு நிவேதிதா லெட்டரை கூட படிக்காமல் இப்படி ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவன் சிந்தையை கலைக்கிறது போல, சார் இந்த பேக்கை கொஞ்சம் தள்ளி வைங்களேன், காலை நீட்டணும் என்றான் எதிரில் இருந்த வாலிபன். ஸ்ரீனிவாசன் குனிஞ்சு தள்ளி வச்சான். பேக்கில் துணியும் புக்கும் தான் இருந்துச்சு. சுகுமாருக்கு அவன் நினைவாக நல்லதாக ஒரு செட் ட்ரெஸ் வாங்கும்போது கூடவே நிவேதிதாவும் மனசுக்குள்ளே வந்து எனக்கு எதுவும் இல்லையா என்பது போல கேட்க அவன் யோசித்தான். என்ன வாங்குறது அவளுக்கு?
கலர் கலராக தொங்கின சுடிதாரை பார்த்ததும் ஒன்று வாங்கலாமாங்கிற எண்ணம் வந்துச்சு. உடனே அதை உதறினவன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழைஞ்சான். பென் செட் வாங்கலாமா என்று யோசிச்சவன் மூளையில் அவள் சுகுமார் கிட்டே ஜென்ரல் நாலேஜ் புத்தகம் கேட்டது நினைவுக்கு வர புக் ஷாப்பை தேடி போனான். போலீஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களை 2 வாங்கிக்கிட்டான். அவள் பர்த்டே கூட எதுவும் தரல, இதையாவது கொண்டு போய் கொடுப்போம் என்று மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு ரயில் ஏறினான். 2 நாள் ரயில் பயணம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஏதோ கூண்டில் அடைப்பட்ட கிளி போல சீட் எடுக்க மட்டும் வெளியே வந்து பிறகு கூண்டுக்குள்ளே ஓடி ஒளியிற கிளியா ரயில் நிற்கும் போது 2-1 நிமிஷங்கள் தரையில் இறங்கி பிறகு பெட்டியில் ஏறுற மனுஷங்களை பார்க்க வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இவன் வந்த பெட்டியில் ஒரு புதுமண தம்பதிகள் பயணம் செஞ்சாங்க. மனைவி எதையோ பறிக்கொடுத்தது போல உம்முன்னு வர கணவன் சந்தோஷமா அவளை இடிக்கிறதும் கிள்ளுவதுமா வந்தான். ஸ்ரீனிவாசன் கண்டும் காணாதது போல கண்களை முடிக்கிட்டான். அவள் சிரிக்காமைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒருவேளை வேற யாரையாவது காதலிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சா? அதனால உம்முன்னு வராளா என்று நினச்சவன் என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறதில்ல. என் காதல் இதில் முதல் வகை. ஒருவேளை சுமதியும் இதோ இந்த புது மணப்பெண் போல முதல்ல சோகமாக தான் இருந்திருப்பாளோ? பிறகு சோகம் மறந்து சிரிக்க பழகியிருக்கலாம். அந்த சிரிப்பில் ஒருவேளை என்ன கூட மறந்தே போயிருக்கலாம். சுமதியை நினைக்கும் போதே மழைக்காலத்து தென்றல் போல மனசு குளிர்ந்து உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்குச்சு. மனசுக்குள்ள ஒருவித உற்சாகம் பொங்கி நிமிஷத்தில் அடங்குச்சு. ஸ்ரீனிவாசன் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து பின்னோக்கி ஓடுற வயல்வெளிகளையே விரிச்சு பார்த்தான். வயல்வெளிகளை போல மனசும் பின்னோக்கி ஓடுச்சு. வேதாச்சலம் வாட்ட சாட்டமாக இருந்தார். பரம்பரை பணக்காரர், தொழிலதிபர். அவர் அசைஞ்சா அவரோட அசைய அந்த ஊரே இருந்துச்சு. ஊரில் எந்த விசேஷம்னாலும் முதல் மரியாதை அவர் குடும்பத்துக்கு தான். இயற்கையிலேயே அவரோட தோற்றத்தில் கம்பீரம் இருந்துச்சு. அணிஞ்சிருந்த வெள்ளை கதர் சட்டையும் முறுக்கு மீசையும் கழுத்து சங்கிலையும் அவரை இன்னும் மிடுக்கா காட்டுச்சு. ஆனாலும் சுமதிக்கு அப்பா கிட்ட பயம் இருந்ததில்லை. வேதாச்சலத்துக்கு சுமதியை ரொம்பவும் பிடிக்கும். ஒரே பொண்ணுங்கிறதுனால செல்லமாக வளர்த்தாரு. கண்டிப்பு கலந்த செல்லம். சுமதிக்கு எல்லா விதத்துலேயும் சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கின சுதந்திரம். +2 முடித்ததும் நான் காலேஜ் போகிறேன்ப்பா என்றா. ஆனால் அவர் இங்கே பாருமா, நம்ம பரம்பரையில் யாரும் இவ்வளோ அதிகம் படித்தது கிடையாது. எல்லாம் 8ஆம் கிளாஸோட சரி. ஆனால் நான் நீ ஆசைப்பட்டதுக்காக அதுக்கு மேலேயும் படிக்க வச்சேன். போதும், இதுக்கு மேலே உன்னை படிக்க வைக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அப்பா இன்னும் ஒரு 3 வருஷம்தான்ப்பா. அவள் கொஞ்சிற குரலில் பேசினா. நீ படித்து என்னம்மா ஆக போகிற? போதும், கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா எங்கள் கடமை முடிஞ்சிடும். இனி பேச ஏதும் இல்லைங்கிறது போல எழுந்துக்கிட்டாரு. சுமதியோட உள்ளும் தண்ணீரக்கத்தால் தவிச்சுது. இனி அப்பா கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இதுக்கு மேலேயும் வற்புறுத்தி பேச ஆரம்பித்தா அவர் பதிலுக்கு கல்யாணம் கடமை மாப்பிள்ளைன்னு தான் பேசிக்கிட்டே போவார். சுமதிக்கு லேசாக கோபம் எழுந்துச்சு. ஏன் இப்படி? எதுக்காக? பெண்கள்னா ஏதோ சுமை போலவும் கல்யாணம் செஞ்சு தள்ளிட்டா தான் கடமை முடியுங்கிறது போலையும் பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா தந்தைகளும் எப்படி இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியே இருக்காங்க? மேலும் படிக்கணுங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலேஜ் போக அனுமதி கிடைக்கலனா ஸ்ரீனிவாசனையும் பார்க்க முடியாமல் போயிடுமேங்கிற கவலை அதிக துக்கத்தை தந்துச்சு. துக்கம் வெறுப்பாச்சு. பணம், செல்வாக்கு, அரண்மனை போல வீடு, அப்பான்னு சகலமும் வெறுப்பாக தோன்றுச்சு. நிலைப்படி விட்டு நகர்ந்து உள்ளறைக்குள்ளே போனா. அம்மா சமைச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் சமையலை மட்டும் அம்மா கையால் செஞ்சாதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அம்மாவும் விருப்பமாக சுவையாக செய்வாங்க. விருப்பமாக செய்கிற சமையல் எப்போவுமே சுவைக்கும் இல்லையா? அம்மா என்ன சுமதி? வெங்காயம் நறுக்கிக்கிட்டே கேட்டாங்க. நான் காலேஜ் போகிறேம்மா, நீ எப்படியாவது அப்பா கிட்ட சொல்ல. 3 வருஷம், 3 வருஷம்தாம்மா. அப்புறம் உங்கள் விருப்பப்படி எது சொன்னாலும் அதுபடியே கேட்குறேனே, சொல்லுமா. என்னம்மா இது? சின்ன குழந்தையாட்ட அடம் பிடிச்சிட்டு அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. சொன்னது தான். நீ சொல்லியே கேட்காதவர் நான் சொல்லியே கேட்க போகிறாரு. பேசாமல் அவர் சொல்கிறத கேளேன். சுமதியோட முகம் அனுச்ச மலர் போல சட்டுன்னு வாடி போச்சு. சுமதியோட அம்மாவுக்கு மகளை பார்க்க வேதனை மேலோங்குச்சு. இவ விருப்பப்படி படிக்க வைக்கலாம் தான், ஆனால் அவரை மாரி எதுவுமே நினைக்க முடியாதே. இப்படி நெடுன்னு வளர்ந்து நிற்கிற பொண்ணு இனி படித்து என்ன தான் பண்ண போகிறா என்ற கேள்வியும் எழுந்துச்சு. முன்னாடி போல இருந்தால் இவ பேச்சு எடுப்படும். இப்போ நிலைமையே வேற. எதையுமே காதில் வாங்கிக்கவே மாட்டார். மகளை கூப்பிட்டு ஆதரவாக உச்சந்தலையில் தடவி கொடுத்தாங்க அம்மா. அப்பா எங்கம்மா போயிருக்காரு? முகத்தை உயர்த்தி அம்மா கிட்ட கேட்டா. கம்பெனி விஷயமா யாரையோ பார்க்க போயிருக்காருமா. சரி, நான் கீதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உன்னை அதிகம் எங்கேயும் வெளியே போக வேணான்னு அப்பா சொன்னார்மா. குழம்பு தாளிக்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டே அம்மா சொன்னாங்க. அப்பா வரத்துக்குள்ளே உடனே வந்துடுறம்மா. அம்மா பதில் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னால் அவசரமாக வெளியேறினா சுமதி. விடுவிடுன்னு நடந்து வீட்டுக்கு 2 தெரு தள்ளி இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயிலோட மலையடிவாரத்தை அடைஞ்சா. மலைக்காற்று முன்பக்க தலைக்கேசத்தை கழிச்சிருக்க படியில் கைகளை கோர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் ஸ்ரீனிவாசன்.
ஸ்ரீ, வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஸ்ரீனிவாசனை செல்லமா ஸ்ரீன்னு தான் அழைச்சா சுமதி. இல்லை, இப்போதான். பொய் சொல்லாத, அதான் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கே. ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சா? எதுக்கு ஏமாற்றம்? எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றம் அடைகிறதுக்கு. நீ வருவியோ மாட்டையோன்னு சந்தேகம் இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படியும் நீ கட்டாயம் வருவேன்னு தெரியும். பேசிக்கிட்டே மலைக்கோட்டை உச்சிக்கு வந்தாங்க. அமர்றதுக்கு வாகா தட்டையாக இருந்த கல் மேலே உட்காந்தாங்க. காற்று ஜில்லுன்னு முகத்தில் வந்து அரைஞ்சுது. மழை வரத்துக்கான அறிகுறி. ஸ்ரீனிவாசன் சுமதியை பார்த்தான். காற்றில் சுடிதார் துப்பட்டா பறந்து வந்து அவன் முகத்தில் மென்மையாக வருடுச்சு. சுடிதாரில் ஒட்டி இருந்தது பவுடர் வாசமா, இல்லை பெண்களுக்குன்னு தனியாக மனம் எதுவும் உண்டா என்று சிந்திச்சான். முதல் முறையாக சுமதியை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் ஸ்ரீனிவாசன் சந்திச்சான். அர்ச்சனை தட்டை அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு அவள் கண் மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்க, எதிரில் சாமி கும்பிட்டுட்டு கண் திறந்த ஸ்ரீனிவாசன் அப்போதான் அவளை பார்த்தான். பட்டு புடவையில் எடுப்பாக இருந்தா. ஒத்த ஜடை, காதோர சுருள் முடி, சின்ன ஜிமிக்கி, வட்ட பொட்டு, நேத்து வச்ச மைசுவிட லேசாக பிரதிபலிச்சு மின்ற கண்கள், சிரிக்கிற உதடு. பார்த்த நேரத்தில் இப்படியே அவன் மனசில் பதிஞ்சு போனான். அர்ச்சகர் கொடுத்த தட்டை வாங்கினவ இவன் கண் மூடி விபூதி இட்டுக்கிறதுக்குள்ள நொடியில் காணாமல் போயிருந்தா. இவன் வெளிப்பக்கம் உள்பக்கம்னு கோயிலை 4 முறை தேடி பார்த்துட்டான். ஆளையே காணும். எங்கே போயிருப்பா அதுக்குள்ள? எங்கேருந்து வந்தா? இதே ஊரா இல்லை வெளியூரா? அவனோட மண்டையில் புழுவாக குடஞ்சது கேள்விகள். முகங்காட்ட மறுக்கிற குயிலோட முகவரி தேடி மனசு மத்துக்குள்ள சிக்கன தயிரா தத்தளிக்க 1 வாரம் பொறுத்து விடை கிடைச்சது. லைப்ரரியில் திரும்பவும் அவளை தரிசிக்கிற பாக்கியம் கிட்டுச்சு. இவ கார்டை கொடுத்து புத்தகம் மாற்றும் போது அவள் பேரை தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு நாள் தவறாமல் அவன் லைப்ரரியிலேயே தவம் இருந்து அவள் சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் 5 மணிக்கு வராங்கிறத கண்டுபிடிச்சு இவனும் அதே கிழமை அதே நேரத்தில் வந்து தரிசனம் செய்ய ஒரு சின்ன புன்னகை பரிமாற்றத்துக்கு அப்புறம் படிப்படியாக ஊர், பேர், படிப்பு, ரசனைன்னு எல்லாம் தெரிஞ்சுது. இதய பரிமாற்றம் நடந்து அவங்களுக்குள்ள காதலும் வளர்ந்துச்சு. நிஜமாக சொல்லுங்க, நான் வரதில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஸ்ரீனிவாசனை பார்த்து சுமதி கேட்க ஸ்ரீனிவாசனோட தலை கவிழ்ந்துச்சு. சுமதி, சில சமயம் நான் ஆசைப்படுறது ரொம்ப அதிகம்னு தோணுது. வேலை வெட்டி இல்லாதவனுக்கு என்ன லவ் வேண்டி கிடக்குன்னு எனக்கு என் மேலேயே கோவம் வருது. நீ எனக்கு கிடைப்பியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை கைப்பிடிப்பேனா? இப்போ நீ இருக்கிற மாதிரி காலம் முழுக்க கண் கலங்காமல் பார்த்துப்பேனான்னு சந்தேகம் வருது. ஏன் ஏன் இந்த திடீர் சந்தேகம்? சுமதியோட குரலில் பதற்றம் தெரிஞ்சுது. இல்லைம்மா, நானும் வேலைக்காக எத்தனையோ இடத்துல அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்த 1-2 இன்டர்வியூக்களை கூட நல்லாவே அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் ஜாப் கேள்விக்குறி தான். காலேஜ் முடிச்சுட்டு வந்த இந்த 1 வருஷமாக சும்மாவே இருக்கிறது மனசு உறுத்துது. வெளியே எந்த வேலையும் எதிர்பார்க்காம சொந்தமாக சுயமாக தொழில் தொடங்கலான்னா வீட்டு நிதி நிலைமை அதுக்கு இடம் தராது. ஏற்கனவே அக்காவுக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து தங்கச்சி ரெடியாக நிற்கிறா. இந்த நிலைமையில காதல் தேவையான மனசு கேட்குது. சுமதி ஸ்ரீனிவாசனை நிமிர்ந்து பார்த்தா. எங்கள் வீட்டில் கூட காலேஜ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்பா. வீட்டை விட்டு அடிக்கடி இனிமேல் வெளியவே வர முடியாதோன்னு பயமாக இருக்கு ஸ்ரீ. எனக்கு ஏன் மேலேயே வெறுப்பாக இருக்குது சுமதி. தகுதியை விட அதிகம்னு தெரிஞ்சும் அது மேலே நாட்டம் கொள்கிற மனசை நினைக்க இன்னும் வெறுப்பாகுது. அவன் விரக்தியாக பேச, எது தகுதி? பணமா பகட்டா நகையா? நம்பிக்கையும் கம்பீரமும் தான் உண்மையான தகுதி. ப்ளீஸ், இது போல் இனி பேச வேணாம். என் ஸ்ரீ எப்பவும் கலங்கக்கூடாது. ஏன் உள்ளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்கிட்ட மனசை தளர விடுறீங்க? அவனுக்குள்ளே நம்பிக்கை ஊட்டுற விதமாக பேசினா. ஸ்ரீனிவாசன் மௌனமாக இருந்தான். காற்று சில்லுன்னு முகத்தில் அரைஞ்சுது. பேய்த்தனமான காற்று. ஆனாலும் குளிர்ச்சியாக பூக்கள், செடி கொடிகள், மலைன்னு எல்லாத்துலேயுமே சுதந்திரமாக புகுந்து திரும்பவும் முகத்தில் வந்து மோதுச்சு. சுமதி சரிஞ்சு விழுந்த துப்பட்டாவை சரி செஞ்சா. ஸ்ரீ, தயவு செஞ்சு தியாகம் அது இதுங்கிற பேரில் சினிமாலையும் கதையிலையும் வர மாதிரி என்னை மறந்துட சுமதின்னு மட்டும் சொல்லாதீங்க. சத்தியமாக என்னால் அது முடியாது. வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வோம், இல்லை அப்படி வாழ்கிறதுக்காக உயிர் உள்ள வரைக்கும் போராடுவோம். ஸ்ரீனிவாசனுக்கு கண்கள் லேசாக கலங்குச்சு. ஒருவேளை என் மேலே இவளுக்கு இருக்கிற தீவிரம் அவன் மேலே தனக்கு இல்லையோ? பெண்களுக்கு காதலே உலகம், ஆனால் ஆண்களுக்கு அது ஒரு பகுதிங்கிறது என்னளவில் உண்மையோ? அவளோட போராட்ட குணம் எனக்கே இல்லை. நினைக்க கொஞ்சம் வெக்கமாகவே இருந்தது ஸ்ரீனிவாசனுக்கு. நிச்சயம் கல்யாணத்துக்கு சுமதியோட அப்பா ஒத்துக்க மாட்டார். வெளியே போட நான் ஏன் பாரு. யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுறியா? 4 எழுத்து படித்த திமிரா என்ன? கோபுரமும் குப்பையும் ஒன்றாகுமா? பிச்சைக்கார நாய்க்கு தொழிலதிபர் பொண்ணு கேட்குதா? சினிமா வில்லன் போல் பிடரியில் அரைஞ்சி வெளியே தள்ளுவார். தாங்கலாம், சுமதிக்காக எத்தனை அவமானங்களை வேணாலும் தாங்கலாம். ஆனால் அத்தனையும் விழலுக்கு இறைச்ச நீராக போயிட்டா? திரைப்படத்தில் காதலுக்கு எதிர்ப்பு வந்த உடனே எங்கேயோ ரயில் ஏறி ஓடி போகிறது போல் ஓட முடியாது. அப்பா அம்மா தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஒருவேளை கடமையே கண்ணா நினச்சி காதலை துறக்கிற நிலை வந்தா அப்போ சுமதியோட கதி? நினைக்கவே கண்கள் கலங்குச்சு ஸ்ரீனிவாசனுக்கு.
அவனோட கட்டுப்பாட்டையும் மீறி கண்ணீர் கண்ணங்கள்ல உருண்டு தெரிச்சுது. என்ன ஸ்ரீ இது? எதுக்கு அழறீங்க? பதறி போனா சுமதி. நல்லதே நடக்கும்னு நினைங்க ஸ்ரீ. இந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே முதல்ல என்னை சந்திச்சதா சொன்னீங்க. அந்த சாமி கிட்ட நம்ம காதல் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல. நம்ம மனசு மாதிரி தான் எல்லாமே நடக்கும். சுமதி அவன் கரங்களை எடுத்து கன்னத்தில் வச்சுக்க ஸ்ரீனிவாசன் பாரம் குறைஞ்சு மனசு லேசா பறக்கிறது போல உணர்ந்தான். லேசான மழை பெஞ்சுது. சுமதிக்கு எங்கேயுமே ஒதுங்க தோணல. நனைஞ்சபடியே நடந்தா. ஸ்ரீனிவாசனோட கலங்கின கண்கள் மீண்டும் நினைவுக்கு வந்து மனசு தவிச்சுது. எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணாம இப்படி கண் கலங்குறவனை நம்பலாமா? பிரச்சனைகள் வரும்போது நின்று சமாளிப்பானா? ஓடி ஒளிஞ்சுக்குவானா? தெரியல அவளுக்கு. அது தெரிஞ்சா ஏன் இத்தனை தவிப்பு இருக்க போகுது? காதல் மட்டும் ஏன் இங்க அவஸ்தையாகுது? ஒருவேளை சீனிவாசனை விட்டு வேற ஒருத்தனை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை என் மனசை முழுசாக ஏற்றுக்குமா? மழை வழுக்காதா? உடம்புல ஊசியாக இறங்குனா தேவலாம் போல தோணுச்சு. எதுக்காக ஸ்ரீனிவாசன் அழணும்? எதிர்த்து நின்று போராடணுங்கிற எண்ணமும் உறுதியும் இருந்தால் ஒரு ஆணுக்கு அழுக வருமா? ஒருவேளை பொருளாதார ரீதியாக தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேலை கிடைக்கணுங்கிற கவலையில் அழுதானா? மனசை நொடிச்சு போனால் எந்த ஆண்மகனுக்கும் அழுக வருமோ? மழை நின்று சன்னமாக தூறல் மட்டுமே செதறிட்டு இருந்தது. எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? வீட்டை எப்படி சமாளிக்கிறது? +2 வரைக்கும் படிச்சிருக்கக்கூடாதோ? லைப்ரரி போய் கதை புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கக்கூடாதோ? ஸ்ரீனிவாசனை அங்கே சந்திச்சிருக்கக்கூடாதோ? அப்பா பார்த்தா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டாரா? அதுக்குள்ளே துணை தேடிக்க வேண்டிய அவசியம் என்ன? பரஸ்பரம் பேசி புத்தகங்களை பற்றி அலசி பகிர்ந்துக்கிட்ட ஸ்ரீனிவாசனோட வாழ்க்கையும் பகிர்ந்துக்கிட்டா என்னன்னு எழுந்த கேள்வி தவறா? இவன் நமக்கு சரியா இருப்பான். இவன் போதும் நமக்கு. ஒத்த கருத்து, ஒரே ரசனை, நல்ல அழகுன்னு உள்ளுணர்வு குரல் கொடுத்ததுனால இவனை நான் நேசிக்க ஆரம்பிச்சேனா? சுமதி முழுக்க நனைஞ்சே போயிட்டா. ஸ்ரீனிவாசனோட நினைவுகள் போலவே. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அதுக்காகவே காத்திருந்தது போல அப்பா கேட்டாரு. எங்கம்மா போயிட்டு வர? கீதா வீட்டுக்குப்பா. சரிம்மா, இனி எங்கேயும் வெளியே போகாத. இன்னும் 10 நாளில் உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். அப்பா, எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கேட்க போறியா? அப்புறம் ஏமா இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டு மலைக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வர? அப்பா. சுமதி, இது வரைக்கும் நான் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கிறதே அதிகம். பிள்ளையே இல்லைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பு. 4 எழுத்து படிக்க வச்சது தப்பு. உன்னை சுதந்திரமாக விட்டது தப்பு. அதுக்கு தண்டனையாக தான் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வந்து நிற்கிற. அப்பா, அவர் நல்லவர்ப்பா. மாப்பிள்ளை சொந்த ஊர் மதுரை. ஸ்ரீனிவாசன் கடைசி வரைக்கும் என்னை கண் கலங்காமல் பார்த்துக்குவாருப்பா. இன்னும் 2 நாளில் அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்பா, அவர். சுமதி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத. ஒரே மகளாச்சின்னு பார்க்குறேன். உன்னை போலவே பரம்பரையாக நம்ம கட்டி காத்து வர கௌரவமும் முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் உன்னை விடவும். துடுக்குத்தனமாக பேசாமல் சொல்கிறது செய். போ, உள்ளே போ. ஏ சீதா, பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போய் நல்லதாக புத்திமதி சொல்லி வை. வேஷ்டியை சரிப்படுத்திக்கிட்டு வேகமாக வெளியே கிளம்பிட்டாரு. சுமதிக்கு உலகமே தன் காலடி கீழே நழுவுறது போல இருந்துச்சு. கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்த மனசு மறுபடியும் துவண்டு போச்சு. யாரோ கயிற்றில் இறுக்கி பிடிச்சு அதில் பாதாளத்துக்குள்ளே இறக்குறது போல உணர்வு மேல் எழுந்துச்சு. என்ன செய்யறது நீ? என்ன செய்ய முடியும் என்னால்? இப்படிலாம் நடக்கணும் ஏற்கனவே யூகிச்சிருந்ததுனால தான் ஸ்ரீனிவாசன் கண் கலங்கினானா? நான் பேசினதெல்லாம் அசட்டுத்தனமோ? இதான் நிஜமா? பேசவே விடாமல் நான் சொல்லிட்டேன். செய்யினா எப்படி செய்ய முடியும்? எனக்குன்னு விருப்பு வெறுப்பு இல்லையா? மனசு இல்லையா? இல்லை அறிவு தான் இல்லையா? நான் வெறும் பொம்மையா? ஒருவேளை நான் வெறும் பொம்மையா உயிரற்ற ஜடமாக இருந்திருந்தா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும் என்று எண்ணினா. ஏமா சுமதி, அப்பா குணம் தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏமா இப்படி? அவர் சொல்கிறதும் நியாயம் தானே. நம்ம கௌரவம் எங்கே? அந்த பையன் எங்கே? வேணாம்மா, அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்வார். நீ மேலும் ஏதாவது செஞ்சு அவர் கோவத்தை கிளறாத. அப்பா சொல்லி கொடுத்தத அம்மா அப்படியே ஒப்பிச்சாங்க. அவங்க சொல்கிறத கேட்க நல்லா தான் இருக்குதுப்பா. அம்மா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும்னு தான் தோணுது. ஆனால் அதுக்கு நான் ஸ்ரீனிவாசனை பார்க்காம இருந்திருக்கணும். அவனோட பழகாமல் இருந்திருக்கணும். அவனை காதலிச்சிருக்கக்கூடாது. சுமதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலக்கமாக நின்னா. ஸ்ரீனிவாசனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியவே இல்லை. சகலமும் கசப்பாக தெரிஞ்சுது. எதிர்ப்பு வரும்னு தெரியுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது தான்னாலும் அது இத்தனை மூர்க்கமாக இத்தனை விரைவில் முரட்டுத்தனத்தோட தாக்கும்னு எதிர்பார்க்கல. நேற்று வாசப்படியில் உட்காந்து நண்பனோட பேசிட்டு இருந்தப்போ லுங்கி கட்டின 3 பேர் இவனை தேடிக்கிட்டு வந்தாங்க. வந்தவங்க, நீ தான் சீனிவாசனா? உன்னை வேதாச்சலம் ஐயா கூட்டிகிட்டு வர சொன்னார் என்றான் வந்தவங்களில் ஒருத்தன். எதுக்கு? விடை தெரிஞ்சே இருந்தாலும் அவன் கேட்டான். எதுக்குன்னு எங்களை கேட்டா? உடனே வா, இல்லாட்டி எங்கள் ஐயாவுக்கு கோவம் வரும் என்றான் இன்னொருத்தன். நண்பனை வற்புறுத்தி அனுப்பிட்டு அவங்கள வெளியிலேயே நிறுத்தி வச்சுட்டு உள்ளே வந்து சட்டையை மாட்டிக்கிட்டு புறப்பட்டான். அவன் கண் முன்னால் பல்வேறு படங்களில் சினிமா வில்லன்கள் வந்து போனாங்க. மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாரா? துப்பாக்கியால் சுடுவாரா? இல்லை ஊரை விட்டே ஓடி போம்பாரா? அப்பா அம்மாவை கொன்னுட்டுறதா சொல்வாரா?
எப்படி செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுல மட்டும் ஸ்ரீனிவாசன் உறுதியாக இருந்தான். அவர் பொண்ணை பெற்றவர், அவருக்கு 1000 கனவுகள் இருக்கும். அதை நான் இடையில புகுந்து கெடுத்துட்டதா இமயமலை அளவு கோவம் வரலாம், கண்ணத்தில் கூட அறையலாம். தாங்கணும், எல்லாத்தையும் தாங்கணும், என்ன நடந்தாலும். குடோன் மாதிரி இருந்த வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவருக்கு சொந்தமான பல வீடுகளில் அதுவும் ஒன்று. ஸ்ரீனிவாசன் தயக்கமாக வாசப்படியில் நிற்க, உள்ளவாப்பா என்றார். அடியாட்களை வச்சு கூட்டிகிட்டு வரவர் இத்தனை பொறுமையாக பேச முடியுமா? ஸ்ரீனிவாசன் யோசிச்சான். அவர் கண் அசைக்க வந்தவங்க கதவை வெறுமனே சாத்திட்டு போயிட்டாங்க. உட்காரு என்று எதிரில் இருந்த சேரை காட்டினார். ஸ்ரீனிவாசன் தயங்கினான். பரவாயில்ல, உட்காரு. உன் வயசுக்கு இல்லாட்டியும் படிப்புக்கு மரியாதை தரேன். இல்லைங்க, பரவாயில்ல என்றான் சீனிவாசன். அவர் எதிரில் உட்கார ஏதோ ஒன்று தடுத்துச்சு. மரியாதையா இல்லை பயமானு புரியல. நான் எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் மௌனமாக தரையை பார்த்தான். இதை பாருப்பா, நான் என் பொண்ணை செல்லமாக வளர்த்தேன். அவள் விருப்பத்துக்கு படிக்க வச்சேன். அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் எதனால? அவள் மேலே உள்ள பாசத்தால். ஆனால் அவள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறா, காதல் கீதல்னு வளர்றா. சின்ன குழந்தையா இருந்தால் அடித்து திருத்தலாம், ஆனால் அவளை அடிக்கிற தெம்பு கூட என் மனசுக்கு கிடையாது. வெளி வேஷத்துக்கு தான் அவள் கூட மூர்க்கமாக பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் துடிச்ச துடிப்பு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவரோட கண்கள் கலங்குனது போல தோன்றுச்சு ஸ்ரீனிவாசனுக்கு. நான் கட்டாயப்படுத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனால் அப்பனே தனக்கு வில்லனாக வந்துட்டாருன்னு என் பொண்ணு என்னை நினச்சிடக்கூடாது பாரு. நான் நினச்சா ஒரே ராத்திரியில் உன் குடும்பத்தை நிர்மூலமாக்க முடியும். ஆனால் நான் அதை செய்ய விரும்பலை. இங்கே பேசுறதை நிறுத்திட்டு அவனை பார்த்தாரு. ஸ்ரீனிவாசன் உணர்ச்சியற்ற சிலை போல அசையாமல் நின்றுட்டு இருந்தான். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை மறந்துடு. மறந்துடுன்னு கூட சொல்ல மாட்டேன். என் பொண்ணு என் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிற மாதிரி ஏதாவது செய். எனக்கு என் பொண்ணோட அன்பு எப்பவும் வேணும். உன் கையை காலை நினச்சி கேட்டுக்கிறேன். வேதாச்சலம் எழுந்து ஸ்ரீனிவாசனோட கையை பிடிக்க ஸ்ரீனிவாசன் பதறி போய் பின்வாங்கினான். ஐயோ, என்ன சார் இது? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. நீங்கள் தான் சார் என்னை மன்னிக்கணும். நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். உங்கள் பொண்ணோட மனசை கலைச்சவனா நான் தானே மன்னிப்பு கேட்கணும். ஒரு முடிவுக்கு வந்தவனா பேசினான். உங்களோட உணர்வுகள் எனக்கு புரியுது சார். உங்கள் மகளுக்கும் உங்களுக்கும் இடையில நான் குறுக்க நிற்க மாட்டேன். இங்கே நடந்தது கூட எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் அவளை சாரி சுமதியை இனிமேல் சந்திக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படியே உங்கள் மகளுக்கு திருமணம் செய்யுங்க. திருமணத்தப்போ கண்டிப்பாக இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன். இது சத்தியம். விறுவிறுன்னு வெளியேறினா ஸ்ரீனிவாசன். சண்டை போடுறதை விட சாத்விகமும் சாணக்கியத்தனமான பேச்சும் பல காரியங்களை சாதிக்குங்கிறத அறிஞ்சிருந்த வேதாச்சலம் தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. அவனை மிரட்டினா மீறுவான், இல ரத்தம், எதையும் செய்ய துணிவான். அதுக்கு மாறா கெஞ்சினா பணிவான், விட்டு தருவான். இப்போ அதை தான் செஞ்சுட்டு போகிறான். இனி நிம்மதியாக எந்தவித பயமும் பொண்ணு ஓடி போயிடுவாளோங்கிற கவலையும் இல்லாமல் கல்யாண வேலைகளை கவனிக்கலாம். கதவை திறந்துக்கிட்டு உற்சாகமாக வெளியே வந்தார் வேதாச்சலம். ரத்தமும் சதையுமா ஊறி வளர்ந்த உடம்பு உடஞ்சி நொறுங்கி பொடி பொடியாக போனதை அன்னைக்கு தான் உணர்ந்தான் ஸ்ரீனிவாசன். அன்னைக்கே சென்னைக்கு புறப்பட்டான். தூக்கம் வராமல் எஃப் சேனலையும் எம்டிவியையும் சவுண்ட் இல்லாமல் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருந்தான் சுகுமார். ஸ்ரீனிவாசன் புத்தகம் படிச்சுட்டு இருந்தான். ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும், உன்னுடன் சேர்ந்து பறப்பதற்கல்ல, நீண்ட தூரம் சென்று உன்னை மறப்பதற்கு. மேத்தாவோட கவிதை வரிகளை படித்ததும் மனசுக்குள்ளே எதுவோ உடஞ்சி விழுறது போல இருந்தது. புத்தகத்தை அப்படியே மார்பு மேலே கவிழ்த்துக்கிட்டான். சிறகு இல்லாமல் தான் நான் சென்னைக்கு ஓடி வந்தேன். வந்த இடத்துல சிறகுக்கு பதிலாக மனசு சிக்கிக்கிட்டு தவிக்குதே, நான் என்ன செய்ய? சிறகு உதிர்ந்து துளிர்க்கிறது மாதிரி என் மனசுக்குள்ளேயும் புதுசாக ஆசை துளிர் விட ஆரம்பிச்சிருக்குதே, அதை என்ன செய்யறது? துளிர்க்க விடலாமா, துண்டிச்சிடலாமா? அவன் மனசில் குழப்பம் நீடிச்சுது. மும்பையிலேருந்து நேராக வீட்டுக்கு கூட வராமல் ஆஃபீஸ்க்கு போனான் ஸ்ரீனிவாசன். ஓடி போய் அவன் இருக்கையில் உட்காந்து நிவேதிதா எழுதின கடிதத்தை எடுத்து படிக்கிற வரைக்கும் மனசோட படப்படப்பு குறையவே இல்லை. குண்டு குண்டா மல்லிகை சரத்தை கோத்து வச்சது போல அழகான கையெழுத்தில் கடிதம் எழுதியிருந்தா நிவேதிதா. கடிதத்தை வாசிச்சுட்டு நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தான். மறுபடியும் ஒரு முறை படித்தான். மும்பை பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட அலுவலக ஊழியர் முரளிக்கும் கூட என்ன பதில் சொன்னாங்கிறது ஸ்ரீனிவாசனுக்கு மறந்துருச்சு. மனசு ஊஞ்சல் கட்டி முன்னும் பின்னும் ஆடிச்சு. மழையில் தனியாக நனையணும் போல இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நிமிஷம்தான். சட்டன கடிவாளம் போட்டு மனக்குதிரையை அடக்கினான். நிவேதிதாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்னை மறந்துடு, ஏற்கனவே நான் காதலில் தோல்வி உற்றவன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லியும் அவள் சரி பரவாயில்லன்னா என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? அவன் மனசாட்சியே அவன்கிட்ட திருப்பி கேட்டுச்சு. சரி, நானும் உன்னை நேசிக்கிற நிவேதிதான்னு சொல்லிடலாமா? மறுபடியும் தோல்வி வருமா? என்னால் தாங்க முடியுமா? எங்கேயும் தோல்வியுற்றா
திரும்ப எங்க ஓடுறது? குழப்பத்தோட வீட்டுக்கு வந்தான். மும்பை வாழ்க்கை, ரயில் பயணம் பற்றி சுகுமார் கேட்டப்போ கூட ஆர்வம் இல்லாம தான் பதில் சொன்னான். பிரயாண களைப்பு தூங்கட்டும்னு சுகுமார் அதுக்கு மேல அவனை தொந்தரவு செய்யாம ஒதுங்கிக்க ஸ்ரீனிவாசனுக்கு சட்ட பாக்கெட்ல இருந்த கடித வரிகள் மறுபடியும் ஓடுச்சு. டியர் ஸ்ரீனி, இந்த கடிதம் எழுதுறதோட நோக்கமே என் மனசை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற எண்ணத்துல தான். நான் இதுக்கு முன்னால் பல சந்தர்ப்பங்களில் பல ஆண்களோட பேசுகிற பழகிற வாய்ப்பு கிட்டியிருந்தாலும் அவங்க மேலே எனக்கு எந்தவித ஈடுபாடும் ஈர்ப்பும் ஏற்பட்டதில்லை. நீங்கள் வரத்துக்கு முன்னால் சுகுமாரோட கூட பேசி பழகியிருக்கேன். அப்போல்லாம் என் மனசில் சின்ன சலனம் கூட ஏற்பட்டதில்லை. ஆனால் உங்களை பார்த்த பிறகு, அதாவது முதல் முறையாக சுகுமார் ரூமுக்கு நீங்கள் வந்த அன்னைக்கு ஒரு ஸ்டூல் மேலே அப்பாவையே முகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. நான் கல்லூரிக்கு போக கீழே இறங்கி வந்தேன். என் கொடு சொல்லி கேட்டு நீங்கள் வாசப்பக்கம் திரும்பி பார்த்தீங்க. நானும் இன்னொரு ஜோடி செருப்பு இருக்கே யாருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இறந்த ரூமை பார்க்க தலக்க விழுந்துக்கிட்டீங்க. நீங்கள் சுகுமார் உங்களை என்னை அறிமுகம் செஞ்சு வச்சப்போ கூட அலைப்பாயாத கண்களோட அமைதியாக இருந்தீங்க. உங்களோட அந்த அமைதியான கண்கள் குணம்தான் எனக்குள்ளே பதிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு காலேஜ் போகும்போதெல்லாம் உங்கள் முகம், அந்த கண்கள் தெரியுதான்னு நான் எட்டி பார்த்துட்டு போவேன். உங்கள் முகம் பார்க்காத நாட்களில் என் மனசுக்குள்ளே சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஜாகிங் போனது திட்டமிட்டு போன செயல் இல்லை. என் மனசை புரிஞ்சுக்கிட்ட கடவுளே செஞ்ச ஏற்பாடாக தான் அதை நான் நினைக்கிறேன். ஜாக்கிங் போகும்போது அளவான பேச்சு, அலட்டல் இல்லாத குணம், காக்கைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றின செயல், இப்படி எல்லாமே உங்கள் மேலே எனக்கு ஈடுபாடு வர காரணமாக இருந்துருச்சு. இது வாலிபத்தில் வரக்கூடிய வயசு கோளாறு, கிளர்ச்சின்னு எடுத்துக்க வேணாம். டீனேஜ் பருவத்தெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். நல்லது கெட்டதை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கிற பக்குவம் எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை துணைவராக நீங்கள் வந்தால் சந்தோஷப்படுவேன். வரலனா ஸ்ரீனி கேட்ட ஜோடியாக நான் இல்லாமல் போனேன்னு வருத்தம் வடு மட்டும் நெஞ்சில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். என் மனசில் உள்ளதை தெளிவுபடுத்திட்டேன். உங்களுடைய அமைதியான சுபாவம் தான் எனக்கு பிடிச்சிருந்ததுங்கிறதுக்காக இதுக்கும் அமைதியாக இருந்துடாதீங்க. காதல் கூட ஒரு வகையில் துன்பம் தான். சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட காதலை சொல்லாத வரைக்குங்கிறத நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். இனி என் காதலை ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்கள் கையில். ஒருவேளை என் காதல் நிராகரிக்கப்படும்னா அதுக்கான காரணம் தெரியணும். காரணமே தெரியாமல் என் காதல் தோற்று போகிறதையோ நிராகரிக்கப்படுறதையோ நான் விரும்பலை. உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிவேதிதா. கடிதத்தை படித்தப்போ ஏற்பட்ட படப்படப்பு இப்போ இல்லைனாலும் மனசு ஒரு நிலை இல்லாமல் தவிச்சுது. சரின்னு சொல்லிடலாமா? நானும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிடலாமா? அப்படின்னா நான் சுமதியை காதலிச்சதுக்கு என்ன பேர்? இப்போ நிவேதிதா என்னை காதலிக்கிறதா சொன்னதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பூ பூக்குதே, இதுக்கு என்ன பேர்? நிவேதிதா சொன்னால் போதுமா? அவளோட பெற்றோர் சம்மதிக்கணுமே. ஒருவேளை உண்மையை சொன்னால் உதைக்க கூட வரலாம். பேச்சுலருக்கு வீடு கொடுத்ததே தவறுன்னு சத்தம் போடலாம். பெட்டி படுக்கையை தூக்கி தெருவில் வீசலாம். என்னால் சுகுமாரும் அவமானப்படலாம். இப்படி பல விதமாக சிந்திச்சு குழம்புனவன் கடைசியில் கூடாது, என்னால் சுகுமார் அவமானப்படக்கூடாது, தெருவில் நிற்கக்கூடாது, இன்னொரு காதல் தோல்வியை என்னால் சந்திக்க முடியாது. சாரி நிவேதிதா, சாரி. கடைசி வரிகளை ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் சத்தமாகவே சொன்னான். அது சற்று தள்ளி படுத்து டிவி பார்த்துட்டு இருந்த சுகுமாரோட காதில் விழுந்துச்சு. ஏ, நீ இன்னும் தூங்கலை? என்னமோ உளர்ன மாதிரி இருக்கு. ரிமோட்டில் டிவி ஆஃப் பண்ணான். தூக்கம் வரலடா என்ற ஸ்ரீனிவாசன் புரண்டு படுத்தான். ஏன்? அதுவும் தெரியல. சரிதான், ஊர் ஞாபகம் போல என்று நினச்சிக்கிட்ட சுகுமார், எல்லாத்தையும் மறந்து தொலைடா, தூக்கம் தானாக வரும். அவன் இழுத்தி பொத்திக்கிட்டு படுக்க ஸ்ரீனிவாசன் நிவேதிதாவை நினச்சி கொட்ட கொட்ட விழிச்சிருந்தான். மகிழ்ச்சியும் நிம்மதியுமே வாழ்க்கையோட இலக்குகள். இவை அடைய முடியாத ஆகாய நட்சத்திரங்கள் இல்லை, முயன்று ஏற வேண்டிய குன்றுகள். வாழ்க்கையை எளிதாக்கிக்க முதல்ல நம்மளை நாமளே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மனசில் தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தா சுகம் எளிதாகும். தெளிவு பிறக்கும். இன்றோடு தன் காதலுக்கு ஒரு முடிவு தெரியும்னு தான் ஸ்ரீனிவாசன் கொடுத்த ஜிகே புத்தகத்தை உள்ளறைக்கு எடுத்துகிட்டு போய் புரட்டி புரட்டி பார்த்தா நிவேதிதா. ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட காணும். ஒருவேளை தான் எழுதின கடிதத்துக்கு பதில் எழுதி வந்திருப்பானோ? அப்பா அம்மா எதிரில் கொடுக்க தயங்கி புத்தகத்துக்குள்ளே வச்சுருக்கானோ? என்னோட இத்தனை நாள் காத்திருப்பு வீண் புகழையோ? ஆவல் உந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கமாக புரட்டினவளுக்கு முடிவில் ஏமாற்றம் தான் காத்திருந்துச்சு. மனசில் இனம் புரியாத வேதனை படர்ந்துருந்துச்சு. இத்தனை நாள் தான் வெளியூரில் இருக்கான், வந்ததும் பதில் தருவான்கிற ஆறுதலில் காலத்தை ஓட்ட முடிஞ்சுது. வந்த பிறகும் இப்படி பாராமுகமாக இருந்தா எப்படி? மனசுக்குள்ளே இனம் புரியாத வேதனை படர்ந்துச்சு. ஒருவேளை கடிதத்தை படித்தானா? இல்லை எங்கேயாவது மறதியாக வச்சு தொலைச்சிட்டானா? இல்லை படித்தும் படிக்காதது போல் எனக்காக ஏங்கட்டும் தவிக்கட்டும்னு காலம் கடத்துறானா? இருக்கும், இருக்கலாம். சட்டனை பதில் சொல்லிடுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? காத்திருத்தல்ல தானே சுகம் உண்டு. கண்மணி, எனக்காக காத்திருந்த அவஸ்தைப்பட்ட அந்த ஒவ்வொரு நொடியும் நிமிஷத்தையும் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?
புறங்கையில் ஈரம் பதிய முத்தமிட்டு கண் சிமிட்டி ஒரு நாள் சொல்வானோ? சொல்லலாம், இருக்கலாம். ஆண்கள் எப்போவுமே காதலிக்கிற வரைக்கும், ஒரு பொண்ணோட அன்பு கிடைக்கிற வரைக்கும் தான் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. அவள் தன்னை காதலிக்கிறா, அவள் அன்பு தனக்கு தானே உறுதியான நம்பிக்கை கிடைச்சிட்டா பிறகு பொண்ணை சுத்த வைப்பாங்க, அலைய விடுவாங்க. 9 மணிக்கு பார்க்குக்கு வரதா சொன்னால் 11 மணிக்கு வருவாங்க. வந்ததும் ஈஸியாக ஒரு சாரி சொல்லிடுவாங்க. வேலை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வேலையே இல்லாதது போல. காத்திருப்போட கஷ்டம் புரியாதவங்க, ஒட்டுமொத்த ஆண்களையே கடிஞ்சிக்கிட்டவ. ஆனால் என் கதை வேற மாதிரி. ஸ்ரீனிவாசன் என்னை சுற்றி வரவும் இல்லை, கடிதம் கொடுக்கவும் இல்லை. நான் தான் அவனை சுற்றி நினைவுகளை ஓட்டி கடிதமும் கொடுத்துருக்கேன். பதில் தான் பூஜ்ஜியமாக இருக்குது. நேற்றே மும்பையிலேருந்து வந்தவன் இன்றைக்கி தான் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். என் ஞாபகம் இல்லாமலா நான் எப்போவோ சொன்னதை வச்சு எனக்காக அலைஞ்சு தெரிஞ்சு புத்தகம் வாங்கி வந்திருப்பான்? அன்பு, அக்கறை, நெருக்கம், நம்பிக்கை தானே காதல். காதல் இல்லாமலையா இதை சுமந்து வந்திருப்பான்? அவனுக்கு என் மேலே காதல் இருக்குது, அக்கறை இருக்குது. அது போதும் எனக்கு. அவன் வாங்கிட்டு வந்த புத்தகத்தை கண்ணத்தில் வச்சு தலை சாய்ச்சி சிரிச்சா நிவேதிதா. ஸ்ரீனிவாசன் புத்தகம் வாங்கி வந்தது அம்மா கிருஷ்ணவேணிக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை. போலீஸ் வேலைக்கு போகிறதையே துளியும் விரும்பாத கிருஷ்ணவேணி அது சம்மந்தமாக புத்தகம் வாங்கிட்டு வந்தா எப்படி ரசிப்பாங்க? என்ன புத்தகம் அது? தெரிஞ்சும் தெரியாதது போல கேட்டாங்க. ஜிகே புக்மா, வேலை சம்மந்தப்பட்டது. என்ன வேலை? அம்மாவோட கேள்விக்கு ஒரு நிமிஷம் அவங்கள ஆழமாக உற்று பார்த்த நிவேதிதா, எஸ்ஐ வேலைதாம்மா என்றா. நான் தான் அந்த வேலை வேணான்னு சொன்னேன்ல. மடிச்சிட்டு இருந்த துணியை விட்டு திரும்பி மகளை பார்த்து முறைச்சாங்க. ஏம்மா, ஏன் போலீஸ் வேலைன்னா உனக்கு பிடிக்காம போச்சு? மெதுவாக தான் கேட்டா நிவேதிதா. ஆனால் அம்மாவுக்கு நுனிமூக்கு செவக்க கோவம் வந்துருச்சு. மனசாட்சி இல்லாதவன், பொய் பேசுகிறவன், பித்தலாட்டக்காரன், ஈவு இறக்கம் இல்லாதவன் தான் போலீஸ்க்கு போவான். கோவத்தில் துணியை வேக வேகமாக மடித்தாங்க அம்மா. நீ நினைக்கிறது தப்புமா. போலீஸ்க்கு வரவங்க கூட மற்றவங்க மாதிரி படிச்சுட்டு தான் வராங்க. பார்க்க போனால் மற்ற எல்லாரையும் விட கூடுதல் பொறுப்பு போலீஸுக்கு தான் உண்டு. ராத்திரி பகல்னு பார்க்காம மக்களை காப்பாற்றுற கடமை இராணுவத்துக்கு அடுத்தபடியாக போலீஸ்க்கு தாமா இருக்குது. ஒரு அரசியல்வாதியை காப்பாற்றுற போராட்டத்திலையோ தீவிரவாதிகளோட தாக்குதல்லையோ எதிர்பாராத விதமாக போலீஸ் உயிரை விட இருந்தால் அவங்களுக்காக வருத்தப்படுறது யாரோ ஒரு சிலர் தாமா. அதனால நிவேதிதா மேற்கொண்டு ஏதோ சொல்ல போக, போதும், இதுக்கு மேலே எதுவும் நீ பேச வேணாம், நான் கேட்கவும் வேணாம். மடித்த துணிகளை வேகமாக ஒரு மூலையில் தள்ளிட்டு கிருஷ்ணவேணி ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்க நிவேதிதா திகச்சு போனான். இப்படி அம்மா முகத்தில் அடிக்கிறது போல பேசி நிவேதிதா பார்த்ததே இல்லை. பொறுமையோட சிகரம் அம்மா. அதுவும் நிவேதிதா ஒரே பொண்ணுங்கிறதுனால தன்னோட எல்லா அன்பையும் கொட்டி கொட்டி வளர்த்தாங்க. ஒரு முறை இவன் சிறுமியாக இருந்தப்போ பக்கத்து வீட்டு வேலைக்காரி ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் போது டேபிள் மேலே இருந்த கிருஷ்ணர் சிலையை கீழே தள்ளிவிட கிருஷ்ணர் கையில் இருந்த புல்லாங்குழல் உடஞ்சி போச்சு. குழல் உடஞ்ச கோவத்தில், கண்ணு தெரியல, அநியாயமாக இப்படி சாமி சிலையை உடச்சிட்டியே. விழுந்த பொம்மையை தூக்கிக்கிட்டே நிவேதிதா சத்தம் போட அம்மா மகளை அதட்டினாங்க. பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நிவேதிதா. வேணும்னு யாராவது சாமி சிலையை உடைப்பாங்களா? தெரியாமல் தான் விழுந்திருக்கோம், போய் படி. கனிவோட சிகரம் அம்மா. ஆனால் காவல்துறை பற்றி பேசினாலே கடுகா மாறி போகிறாங்களே, ஏன்? அதுக்கு காரணம் என்ன? கேட்டாலும் சொல்ல மறுக்கிறாங்க, மழுப்பிடுறாங்க. அம்மாவோட பேச்சுக்கு முன்னால் பலமான காரணம் ஏதோ ஒன்று இருக்கணும் என்று நம்பினா நிவேதிதா. மூச்சும் இதே துடிப்பும் மட்டுமே வாழ்க்கைன்னா அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதுங்களா? ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக முடிஞ்சிடுறதில்ல. அது இந்த சமூகத்தோட இயங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால உறவுகள் தேவைப்படுது. ஸ்ரீனிவாசனுக்கும் அத்தகைய ஒரு அன்பு தேவையாக இருந்துச்சு. மஞ்சள் வெயில் மங்கத் தொடங்கின மாலை நேரம் கடற்கரையில் கலர் கலராக மனித உருவங்கள். ஸ்ரீனிவாசன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் தூரத்தில் பலூன் வித்துட்ருக்கிற பையனையே விரிச்சு பார்த்துட்டு இருந்தான். என்னடா, என்னவோ பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பேசாமல் உட்காந்துட்ருக்க, என்னாச்சு உனக்கு? தெரியலடா. தெரியலையா? அவனை அதிசயமாக பார்த்தான் சுகுமார். கடந்த 3-4 நாட்களாகவே ஸ்ரீனிவாசன் எதையோ பறி கொடுத்தது போல முகத்தில் குழப்பம் நிலவ பார்த்துருக்கான். ராத்திரியில் உளர கேட்டிருக்கான், வெறிச்சு உட்கார்ந்துருக்கிறத கவனிச்சிருக்கான். ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா என்றான் அவன் முகத்தை ஆராய்ஞ்சு. இல்லை, இது வேற. மணலில் கிடந்த சின்ன சிப்பியை எடுத்து தூக்கி தூர போட்டான். வேறனா? ஏதாவது பொண்ணு மேட்ரா? ஸ்ரீனிவாசன் பேசாமல் இருந்தான். ஏய், யாருடா, சீக்கிரம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல ஆவலாக இருக்குது. அவன் முகத்தை பார்த்தான். நான் நல்லாவே இல்லையோன்னு தோணுது சுகுமார். ஒத்த விரலால் மணலில் கோடு கிழிச்சிக்கிட்டே சொன்னான். ஏண்டா, உன்னை நீயே தாழ்த்திக்கிற? என்ன நடந்துச்சு சொல்லு, அப்புறம் நீ நல்லவனா கேட்டவனான்னு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தவன் கொஞ்ச நாளாக நிவேதிதாவை நினச்சி குழம்பி போகிறான் சுகுமார். குழப்பத்துக்கு காரணம், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் நினைக்கிறது சரியான்னு எனக்கு தெரியல. டே ஃபூல், கல்யாணம் நல்ல விஷயம் தானே, இதுக்கு போய் யாராவது கவலைப்படுவாங்களா? இல்லை, நான் ஏற்கனவே சுமதியை லவ் பண்ணுவேன்.
இப்போ இங்கே நிவேதிதாவை பார்த்துட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்போன்னு தோணுது. ஒருவேளை நிவேதிதா வழியே வந்து கேட்காட்டி என் மனசு பேசாமல் இருந்திருக்குமோ என்னவோ. வழியே வரதை ஏன் விடுவானேன்னு நான் அலையிறனோன்னு சமயத்தில் ஏன் மேலேயே எனக்கு கோவமாக இருக்குது சுகுமார். சேச்சே, அலையிறவன் இல்லைடா நீ. சுமதியை ஏமாத்தினதா ஏன் ஃபீல் பண்ணுற? அவங்க அப்பா உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்குற மாதிரி உன் காதலை யாசாவும் கேட்டார். நீ அவர் பொண்ணை அவர்கிட்டயே விட்டு கொடுத்துட்டு வந்துட்ட. அவ்வளோதான். காதலிக்கிற எல்லார் காதலும் கல்யாணத்தில் முடியறது இல்லைடா. எங்கேயோ 110 பேர் தான் காதலில் ஜெயிக்கிறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எத்தனை பேர் லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியாமல் பிரிகிறாங்க தெரியுமா? சுமதியை எந்த வேலையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி நீயும் அவளும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும்? இப்போ அவள் எங்கேயோ சந்தோஷமாக இருக்கா. நீயும் வேலை கிடச்சி நல்ல நிலைக்கு வந்திருக்க. உன்னால் இப்போ நிவேதிதாவை கண் கலங்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ என்ன எப்படி தவறாகும்? காதல் வளருமே தவிர முடியாது. வெற்ற மரத்தில் துளிர் விடுறது போல நிவேதிதா மேலே உன் எண்ணம் தவறே இல்லை. சுகுமாரோட பேச்சு அவன் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. எந்த வேலையும் இல்லாமல் சுமதியோட ரயில் ஏறி ஓடி வந்திருந்தா நிச்சயம் அந்த லைஃப் சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. அப்படி ஒரு வேலை கிடச்சி நானும் சுமதியும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் ஊரில் இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சியோட வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருந்திருக்காது. சுமதியோட அப்பா பணபலத்தை வச்சு நிச்சயம் தொந்தரவு கொடுத்துருப்பாரு. எங்கள் 2 பேரோட சந்தோஷத்துக்காக குடும்பமே சீர்குலைஞ்சிருக்கோம். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கண்மூடித்தனமாக காதல் தான் பெருசுன்னு ஓடிப்போக நினச்சா அதனால் பாதிக்கப்படுறது அவங்க சம்மந்தப்பட்ட இரு வீட்டு உறவினர்கள் தான். காதல் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக தங்களோட பெற்றோரோட மனசை மாற்ற 5 வருஷங்களோ இல்லை 10 வருஷங்களோ காத்திருக்கணும். காத்திருத்தல்ங்கிறத விட காதல் ஜெயிக்கணுங்கிற வெறியோட தவம் இருக்கணும். எந்த ஒரு தவத்துக்கும் நிச்சயம் பலன் இருக்கும். இல்லை என்னால் காத்திருக்க முடியாது, என் பெற்றோர் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறத, வேற வாழ்க்கை துணையை தேடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஸ்ரீனிவாசனும் விட்டு கொடுத்துட்டு தான் வந்தான். என்னடா பேசாமல் உட்காந்துருக்க, மறுபடியும் என்ன குழப்பம் என்றவன், நீ எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற. அது நிவேதிதாவாக இருந்தா என்ன? ஈரமண்ணில் விதை முளைக்கிறது போல அன்பான மனசை உள்ளத்தை பார்க்கும்போது இதயத்துக்குள்ளே மறுபடியும் காதல் துளிர் விடுறது இயற்கை. நிவேதிதாவோட காதலை நீ ஏற்றுக்கோ. நீ விரும்புகிற பொண்ணை விட உன்னை விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கையோட இயல்பான மாற்றத்தை நண்பனுக்கு எடுத்து சொன்ன சுகுமார், நீ உன் காதலை சொன்னால் நிவேதிதா எப்படி சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நண்பனோட மனைவியாக வரப்போகிறவளை மரியாதையோடு பேசினான். ஸ்ரீனிவாசன் மெல்ல புன்னகிச்சு, இல்லைடா, இப்போ என் காதலை நிவேதிதா கிட்ட நான் சொல்ல போகிறதில்ல. பின்ன நல்ல நாள் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து சொல்ல போறியா? கிண்டல் அடித்தான். என் காதலுக்கு முன்னாடி என் திருமணத்துக்கு முன்னால் ஊரில் இருக்கிற என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சுகுமார். கொஞ்ச நேரம் தூரத்தில் வந்து ஓடுற கடல் அலைகளையே பார்த்துட்டு இருந்த சுகுமார், உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா? சொந்தத்தில் யாராவது மாப்பிள்ளை இருக்காங்களா? இல்லை சுகுமார், மாமான்னு சொல்லிக்கவோ இல்லை அத்தனை சொல்லிக்கவோ எங்களுக்கு யாருமே இல்லை. அசலில் தான் மாப்பிள்ளை தேடணும் என்றான் கொஞ்சம் வருத்தத்தோட. அவனோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட பெற்றோருக்கு ஒரே பிள்ளையா பொண்ணா பிறந்துட்டதுனால இவனுக்கு மாமா அத்தை சொந்தங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. வீட்டுக்கு ஒரே வாரிசுங்கிற இன்றைய நிலையில் குழந்தைங்கள்லாம் பெரியவர்களாகி அவங்களுக்கு திருமணம் குழந்தைன்னு வரும்போது வருங்கால சந்ததியினருக்கு அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பாங்கிற உறவு முறைகள் எல்லாம் வெறும் ஏட்டளவில் படித்து மகிழ்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும்னு தோன்றுச்சு. ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு இன்றைக்கி நாம் கதை சொல்கிறது போல் நம்ம சந்ததியினர் ஒரு ஊரில் ஒரு அத்தை ஒரு ஊரில் ஒரு சித்தப்பான்னு கதை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த மாதிரி மாப்பிள்ளை தேடுற என்றான் சுகுமார். பூமியை இருட்டு கவிழ்த்து வெகு நேரம் ஆயிருந்துச்சு. நல்ல குணமுள்ளவனா, அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கிறவனா இருந்தால் போதும் சுகுமார். ஏன் அப்படி யாரையாவது உனக்கு தெரியுமா? ஸ்ரீனிவாசனோட கேள்வி அவனை தடுமாற வச்சுது. பொங்கும் கடல் அலையே ஒரு நிமிஷம் பார்த்தவன், ஏன் என்னை பார்த்தா நல்லவனா தெரியலையா என்றான் சுகுமார். ஏனோ முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் மணலை பார்த்தான். ஹே, நீ என்னடா சொல்கிற? அதிர்ந்து போய் அவனோட தோளில் கை வச்சான் ஸ்ரீனிவாசன். உன் தங்கச்சிக்கு ஏற்றவனா நல்லவனா தகுதி வாஞ்சவனா நான் இருப்பேன்னு நினச்சா உன் தங்கச்சியை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடு. உனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையே. சுகுமார் மறுபடியும் கேட்க ஸ்ரீனிவாசனுக்கு மகிழ்ச்சியில் பேச்சே எழலை. சுகுமார் போல நண்பன் மாப்பிள்ளையே கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவன் சென்னைக்கு வந்து அனாதே நின்னப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்காம நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்காம அவனுக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்த நல்ல ஜீவாத்மா சுகுமார். அப்படிப்பட்ட நல்லவன் மாப்பிள்ளையானா சந்தோஷத்துல யாருக்குமே பேச்சு வர மறுக்கும். ஸ்ரீனிவாசன் கண்கள் மகிழ்ச்சியில பூத்துச்சு. நான் கொடுத்து வச்சிருக்கணும் சுகுமார், அதுவும் உன்னை போல நண்பன் மாப்பிள்ளையே கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் என்றான். அவனோட மகிழ்ச்சியில பங்கெடுத்தது போல சில்லெஞ்ச கடல் காற்று முகத்துல வீசுச்சு. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஊரில் ஒரே ஒரு பாட்டி தான் இருக்காங்க. மறுபடியும் பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்தினா சுகுமார். அதான் இனிமேல் நான் இருக்கனே. சொத்துன்னு கேமரா தவிர வேறு எதுவும் கிடையாது. தொழில் இருக்கே. எந்திரிடா ஃபுல் டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாம்
என்றான். இனிமே இந்த டா போடுற வேலைலாம் வேணாம், ஒழுங்கு மரியாதையாக மச்சான்னு கூப்பிடு. சுகுமார் உரிமையோடு மிரட்ட அப்போதான் ஞாபகம் வந்தவனா, நீ என் தங்கச்சியை பார்க்க வேணாமா? சந்தேகத்தோடு கேட்டான் ஸ்ரீனிவாசன். வேணாம். ஏன்? உன் தங்கச்சியும் உன்ன மாதிரியே குணத்தையும் அழகையும் உரிச்சு வச்சிருப்பான்னு நம்புகிறேன். ஸ்ரீனிவாசனுக்கு அவனோட பேச்சு பூரிப்பாக இருந்தது. இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்டான். வரதட்சணையா என்ன எதிர்பார்க்குற? 4 செருப்படி. கிளம்புடா, பேச்சு வாக்கில் டைம் போனதே தெரியல. நிவேதிதா அப்பா கேட்டை பூட்டிட்டு போகிறாரு. ஸ்ரீனிவாசன் வண்டியை உதச்சபடியே, இனிமே அவர் நிவேதிதா அப்பா இல்லை என்றான். பின்ன என் மாமனார். அடி சக்க. ஸ்ரீனிவாசனோட தோளில் சந்தோஷமாக கை போட்டபடியே ஏறி உட்கார்ந்தான். வீட்டில் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. முகம் வெளுத்து தூண்டு படுத்திருந்தா நிவேதிதா. குருவி அழகா உதிரைகள் விரிஞ்சு கிடக்க கண்கள் மட்டும் மூடி கிடந்துச்சு. அவளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கிருஷ்ணவேணி கண்ணீர் காய்ந்து போன கன்னத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. பாவி, என் மகளுக்கு நானே பாவி ஆயிட்டேன். வாய் சொல்லு தலை மூட்டன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லி என் மகளுக்கு பழிச்சு போச்சு. அவளை ஆரம்பத்துலேருந்தே போலீஸ் வேலை வேணாம் வேணான்னு சொன்னேன். கடைசியில் இப்படி காலை உடச்சிக்கிட்டு வந்து படுத்திருக்காளே. மக படுத்து கிடந்த கோலத்தை பார்த்தவங்களுக்கு துக்கம் தொண்டையை அடிச்சது. சாயந்தரம் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ரன்னிங் ஓடணும், அப்போ நாளைக்கு செலெக்ஷன் அப்போ எந்தவித பதற்றமும் இல்லாமல் போக முடியும்னு பிடிவாதமாக பிரியாவோட பீச்சுக்கு போனவ எவனோ ஆட்டக்காரன் ஏற்றுனதுனால இப்படி கூழாக வந்து படுத்து கிடக்கிறாளே. நான் தான் என் எண்ணம் தான் இவ காலை ஒடிச்சிடுச்சு. இவளுக்கு போலீஸ் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ளே வேணுனதோட விளைவு தான் மகளை இப்படி படுக்கையில் தள்ளிடுச்சு. மனசுக்குள்ளே பிதற்றிட்டபடி பக்கத்தில் கிடந்த ஸ்டூலில் சுருண்டு உட்காந்துக்கிட்டாங்க கிருஷ்ணவேணி. அவங்களுக்கு மகளுடைய கால் எந்தவித ஊனமும் இல்லாமல் நல்லா வந்தால் போதும்னு இருந்துச்சு. கால் பாதத்தில் சக்கரம் ஏறினதுனால நரம்பு ஏதோ கட்டாயி இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாரு. நாளைக்கு நடக்கிற ஆப்ரேஷன் நிவேதிதாவுக்கு நல்ல விதமாக முடிஞ்சு அவள் எழுந்து நடக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க கிருஷ்ணவேணி. வேண்டுதலோட பழைய ஞாபகங்கள் மனசுக்குள்ளே புகை மூட்டமாக வந்து நிழல் அடிச்சு. பருவ வயதில் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவன் போலீஸ்காரன் ஒருத்தன். யூனிஃபார்மில் பார்க்க கம்பீரமாக அழகாக தெரிய அவன் அழகில் நாளடைவில் மயங்க தொடங்கினாங்க கிருஷ்ணவேணி. அவனும் இவங்களோட பார்வையை உணர்ந்த ஜாடமாடையாக பேச இவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. இவங்களோட பேச்சை கிருஷ்ணவேணியோட வீட்டுக்கு தெரிய அவங்க வேணாம், அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்லை, மறந்துடுன்னு சொன்னாங்க. ஆனால் காதலுக்கு பெற்றோரோட அறிவுரை வேப்பங்காயாக கசந்துச்சு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஒரு நாள் வீட்டுக்கு தெரியாமல் அவனோட ஓட தீர்மானிச்சாங்க. ஒரு கோயிலில் வச்சு அவங்களுக்கு தாலி கட்ட போனப்போ தான் அவனுக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர், என்னப்பா இந்த ஊருக்கு எப்போ மாற்றலாகி வந்த? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சௌக்கியமா என்ற குண்டை தூக்கி போட அவங்களுக்கு தலை சுற்றி பூமி காலடியில் நழுவுறது போல இருந்துச்சு. அதிர்ந்து அதுலேருந்து விடுபட்டு வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட பெற்றோர் சத்தியமூர்த்திக்கு கிருஷ்ணவேணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சத்தியமூர்த்தியோட அன்பில் கிருஷ்ணவேணியோட மனசில் இருந்த காயங்கள் ஆறுனாலும் வடு மட்டும் அப்படியே தேங்கி போச்சு. எங்கேயாவது ரோட்டில் போகும்போது போலீஸ்காரனை பார்த்துட்டா பழைய சம்பவம் சட்டுன்னு தோன்றி முகத்தில் கடுமை பரவும். அப்படி ஒரு சூழ்நிலையில் நிவேதிதா போலீஸ் வேலைக்கு போனால் தினம் தினம் பழைய சம்பவங்கள் மனசுக்குள்ளே வந்து அறுக்கும். குற்ற உணர்வில் மனசு கூனி குறுகும். அப்படி ஒரு வேதனையான சம்பவம் நிகழக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் வேலை வேணான்னு தடுத்தாங்க. மகளுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னு கூட கடவுள்கிட்ட வேண்டுனாங்க. ஆனால் அந்த வேண்டுதல் இப்படி விபரீதமாக மகளோட காலை உடைக்கிற அளவுக்கு போகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளே, என் பொண்ணு காலை நல்லபடியாக காப்பாற்றி நடக்கவே. திருத்தணிக்கு நடந்தே வந்து மொட்டை போடுறேன். ஹாஸ்பிட்டல் சுவரில் தொங்குற முருகன் படத்தை பார்த்து வேண்டுனாங்க கிருஷ்ணவேணி. மொட்டை மாடியில் உட்கார்ந்துருந்தா நிவேதிதா. அவள் கண்களுக்கு உலகமே அழகாயிட்டது போல தோன்றுச்சு. எதிர்த்த வீட்டு நாய்க்குட்டி, தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடி, பக்கத்து வீட்டு குழந்தை, நீல வானம், நிலவு ஒளி எல்லாமே அழகாக தெரிஞ்சுது. மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் தான் எத்தனை மாற்றம், சுழற்சி. எல்லாமே கனவுல நடந்தது போல இருந்தாலும் ஸ்ரீனிவாசனோட கையை பிடிச்சு நடந்த மொட்டை மாடி, அவன் தோளில் சாஞ்ச சிலிர்ப்பு எல்லாமே நிஜம்னு பறைசாற்றிட்டு இருந்தது. மனசு சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு மனசு சந்தோஷமா இருந்தா அது அவளோட ஒவ்வொரு செயல்லையும் பிரதிபலிக்கும், அந்த குடும்பத்தையே சந்தோஷப்படுத்தும். அப்படிதான் நிவேதிதாவோட சந்தோஷம் ஸ்ரீனிவாசனை மகிழ்ச்சி அடைய செஞ்சது. மனசுக்குள்ள உத்வேகத்தை கொடுத்துச்சு. விளம்பர உலகத்தில் எதையாவது சாதிக்கணும், தனியாக ஒரு கம்பெனி வச்சு அதுக்கு நிவேதிதாவை முதலாளியாக்கி அழகு பார்க்கணுங்கிற ஆசை தோன்றுச்சு. ஆசையை விதைச்சவ நிவேதிதா. பெண் மீது கொண்ட ஆசை தான் பல புராணங்களுக்கும் போர்களுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குது. பெண்ணாசை தான் உலகம் போற்றுற காதல் சின்னமான தாஜ்மஹால் எழுப்ப காரணமாக விளங்கி இருக்குது. நிவேதிதா மீதான ஸ்ரீனிவாசனோட ஆசையும் விளம்பர கம்பெனி வைக்கணுங்கிற அவனோட ஆர்வமும் நிச்சயம் நிறைவேறும். காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் நிவேதிதா அவதிப்பட்டப்போ சாயந்தர நேரத்தில் முன்கூட்டியே வீட்டுக்கு ஓடி வந்து உதவி செஞ்சான் ஸ்ரீனிவாசன். முதல் 2 நாட்கள் அவளோட அம்மா தான் தூக்குறதும் தாங்கி பிடிக்கிறதுமா இருந்தாங்க. ஆனால் அவளோட உயரத்துக்கு நிவேதிதாவோட அம்மாவால் ஈடு கொடுக்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டா. அவள் சிரமப்படுறத பார்த்து ஸ்ரீனிவாசன் தான், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என்றான். அன்போட பேசுறதுங்கிறது
அக்கறையோடு பேசுறது, செவியையும் சிந்தனையும் உள்ளத்தையும் குளிர்விக்கிற விதமாக பேசுறது. ஸ்ரீனிவாசனோட பேச்சும் நிவேதிதாவோட பெற்றோரை குளிர்வித்துச்சு. தான் மக மருத்துவமனையில் இருந்த 10 நாட்களும் வீட்டுக்கு ஓடி பால் காய்ச்சி வருது, சுடு தண்ணீர் எடுத்துட்டு வருது, சாப்பாடு கொண்டு வருதுன்னு அவனுடைய உதவி நடந்துக்கிட்ட விதம் நிவேதிதாவோட பெற்றோருக்கு அவன் மேலே மதிப்பை கூட்டி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீனிவாசனை போல நல்ல குணமுள்ளவன் தான் மகளுக்கு கணவனாக வச்சா நல்லா இருக்குங்கிற எண்ணத்தையும் அவங்க மனசில் விதைச்சி இருந்தது. அதனால நிவேதிதாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஸ்ரீனிவாசன் கேட்டப்போ அவங்க தவறாக நினைக்கல, சந்தோஷமாக சம்மதிச்சாங்க. ஆனால் நிவேதிதா தான் உம்முன்னு இருந்தா. இறுகி போன முகத்தோட காட்சி அளிச்சா. ஏன் நிவேதிதா, என்னவோ போல இருக்க, என் கூட ஏதாவது பேச என்றா அவன் முகத்தை பார்த்தபடி. என்ன பேசட்டும் என்றா தூரத்தில் வெறிச்சபடி. நம்மளை பற்றி பேசு, நம்ம காதலை பற்றி பேசு. அவன் கண்களை சுருக்கி அவளை குறுகுறுன்னு பார்த்தான். இதே பழைய நிவேதிதாவாக இருந்திருந்தா அவனோட பார்வைக்கும் பேச்சுக்கும் மயங்கி ஆனந்த கூத்தாடி இருப்பா. ஆனால் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் காலில் கட்டோட படுத்து கிடந்தவள்கிட்ட வந்து ஐ லவ் யூ நிவேதிதான்னு சொன்னால் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அனுதாபத்தால் அடிப்பட்டு கிடக்கிறாளேங்கிற எண்ணத்தில் கூட இருக்கலாம் அவனோட காதல். அனுதாபத்தால் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், சோறு போடலாம், என் நட்பு கூட பாராட்டலாம். ஆனால் காதல் வருமா? வராது. அதனால தான் நிவேதிதாவால் அவனோட காதலை கேட்டு சந்தோஷப்பட முடியல. என்ன நிவேதிதா, நீ பதிலே சொல்லலை? ஸ்ரீனிவாசன் தான் அவளை நினைவுகள்லேருந்து மீட்டான். நான் உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. உங்களோட இந்த அன்பு பாசம் எதுவுமே பொய் இல்லையே? ஏன் நிவேதிதா, ஏன் அப்படி கேட்குற? அவன் துணுக்குற்று துடிச்சான். இல்லை, நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் என் காதலை உங்களுக்கு தெரிவிச்சும் நீங்கள் மௌனமாகவே இருந்துட்டீங்க. ஆனால் நான் அடிப்பட்ட காலில் ஆப்ரேஷன் பண்ணி என் போலீஸ் கனவு பொய்த்து போய் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை என்னோட அன்பை நான் உடஞ்சி போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் ஏற்றுக்கிட்டீங்களோன்னு சின்ன சந்தேகம் எனக்கு. அதான். சச்சா, அதெல்லாம் இல்லை நிவேதிதா, உடனே மறுத்தான் ஸ்ரீனிவாசன். பரிதாபத்தால் வர காதல் நிலைக்காத நிவேதிதா, ஏதோ ஒரு புள்ளியில் விலகி போகும், இல்லை விஸ்வரூபமாக வெடித்து சதறும். ஆனால் அவனை மருத்துவமனையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே காதலிச்சேன். சொல்லப்போனால் உன்னை நான் காதலிச்சிடுவணுங்கிற பயத்தில் தான் விலகி விலகி போனேன். நான் சொன்ன இடம் மருத்துவமனையாக இருக்கலாம், ஆனால் என் காதல் நிஜமானது. உண்மையாவா? அவன் நம்ப மறுத்து அவனை ஏறிட்டா. நான் என்ன செஞ்சால் உண்மை நம்புவ? சத்தியம் பண்ணுங்க என்று வலது கரத்தை அவன் முன்னால் நீட்டினான். சாமி சத்தியமாக என் காதல் நிஜம், உன் மேலே உள்ள அன்பு நிஜம், போதுமா? நீட்டின அவள் வலது கரத்தை சேர்த்து பிடிச்சு மென்மையாக முத்தமிட்டான் ஸ்ரீனிவாசன். நிவேதிதாவோட மனசில் சாரல் அடிக்க ஆரம்பிச்சுது. காயங்கள் இழப்புகள் எல்லாருக்கும் வரும் போகும், பூக்கள் மலரும் உதிரும், ஆனால் வாசம் மட்டும் இருக்கும். காதலும் அப்படிதான். ஸ்ரீனிவாசன் மனசில் இப்போவும் காதல் இருந்துச்சு, இருக்குது.